वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री विष्णुचित्तकुलनंदन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योग दृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरणः शरणं प्रपद्ये तत्प्रेयसः श्रवणयोरमृतायमानां कुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभीष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावम् तीर्थैरथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमोचः कवीनाम् एतानि पद्यानि श्री गोदास्तुतेः तपरम् एकं पद्यं श्री हयग्रीवस्तोत्रस्य दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्ति सरस्वतीं संसितकामधेनुं ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे अन्तिमद्वयं व्याख्यामुद्रां करसरसिजैः पुस्तकं शङ्खचक्रे बिभ्रद्भिन्न स्फटिकरुचिरे तरीके निषण्णः अम्लानश्रीरमृतविशदैः अंशुभिः प्लावयन् माम् आविर्भूयादनघमहिमा मानसे वागधीशः वागर्थसिद्धेतो पठत हयग्रीवसंस्तुतिं भक्त्या कवितार्किककेसरिणा वेङ्कटनाथेन विरचितामेता नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्यकृष्णं पारार्थ्यं त्वं श्रुतिशतशिरसिद्ध अध्यापयन् वोच्छिष्टायां सजनिगलितं याबलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूयेवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை துடி கொடுத்தாளை சொல்லு கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியுள்ள வல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு எண்ணி விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நன்று மார்கழி மார்கழி வையத்து ஓங்கி ஓங்கி ஆழி மாயன் புல் கீச்சு கீழ் துமிழி நோற்று கற்று கணித்து புள்ளின் உங்கள் எல்லே நாயகன் நாயகன் அம்பரம் உண்டு உண்டு குத்து முப்பத்து ஏற்றங்கள் மாறி மாறி அன்றி ஒருத்தி மாலே கூடாரை கூடாரை கரவைகள் கரவைகள் சித்தம் சித்தம் அங்கம் அங்கம் கோரை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோ சோதிமணி மாடம் தோன்றுவோர் நீதியால் நல்ல பக்தர் வாழ்மோர் நால்மனைகளோதுமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காக்கும் வேதமனைத்துக்கும் மித்தாகும் சோதிதமிழ் ஐயைந்தமைந்தும் திருவாடி போரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவி முப்பதும் சக்தினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 வாழியே உயரங்க கேகண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வடநாடி வாழியே ஒன்பதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் उपचारापदेशेन कृतान् अहरहर्मया अपचारान् इमान् सर्वान् क्षमस्व पुरुषोत्तम भगवानेव स्वनियाम्य स्वरूपस्थिति प्रवृत्ति सशेषदैकरसेन अनेन आत्मना कर्त्रा स्वकीयैश्च उपकरणैः स्वाराधनैक प्रयोजनाय भगवान् सर्वशेषी श्रियपति परमपुरुषः सशेषभूतमिदं विश्वावसु संवत्सरे धनुर्मासे श्री प्रबंध तिरुप्पावे इति तमिळ் भाषया व्याख्यानाख्यं कर्म स्वस्मै स्वप्रीते स्वयमेव कारयति सर्वं श्री कृष्ण पादुकार्पणम् ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து இந்த பலஹாரி புருஷோத்தம ராமானுஜஜியர் மடத்தைச் சேர்ந்த ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோயிலிலே
நான் கூட திருப்பதிக்கு என்ன எழுதியிருந்தேன்னா ஸ்ரீனிவாசா டெம்பிள் எழுதியிருந்தேன். அவள் எழுதியிருந்தா ஸ்ரீ ஸ்ரீனிவாச திருக்கோயில் எழுதியிருந்தாள் பதில். அது அந்த திருப்பதி தேவஸ்தானத்துடைய மரபை குறிக்கிறது. அப்படி திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தாரால் அனுகிரகிக்கப்பட்டு இங்கு 4வது ஆண்டாக மொத்தமாக இப்போ 11 ஆண்டுகள் மேலே ஆச்சு. முதலிலே ஆரம்பத்திலே பார்த்தசாரதி என்ற ஒரு சுவாமியுடைய திருமாளிகையிலே டாலஸ் என்ற இடத்துல சனிக்கிழமை மட்டும் ஒவ்வொரு நாளைக்கும் 6 பாசுரம். அதனால் 5 சனிக்கிழமைகளில் 30 பாசுரம், 5 5. அதை முதலிலே ஆங்கிலத்திலே ஆரம்பித்து 2வது 5ல் பார்த்தேன். உட்கார்ந்துருக்கலாம் கேட்டேன், எல்லாருக்கும் தமிழ் தெரியுமான்னு கேட்டேன். தமிழில் சொன்னாதான், ஈரத்தமிழில் சொன்னாதான் முடியும், சங்கத்தமிழில் சொன்னாதான் புரியும். இப்போ நமக்கு அந்த பக்தி உணர்வு ஏற்படும். இங்கிலீஷில் சொன்னால் நம்ம தனியாக நல்லா பேசலாம், ஸ்டைலாக இங்கிலீஷில் பேசலாம். அதனால் இங்கே அடிக்கடி வருது. தீக்குறளை சென்றோதோம்னு 2வது பாசுரத்தில் சொல்லும்போது ஒருத்தர் எழுதியிருந்தார் டெல் டேல் அப்படின்னு. டெல் டேல் சொன்னால் எத்தனை பேருக்கு புரியும்? இங்கே இந்த கோவிலுக்கு வைகுண்ட ஏகாதசி உற்சவங்களிலே 20 நாளும் பகல் 10 40 20 நாட்களும் இங்கே கிராமத்துலேருந்து நிறைய பேர் வரா. போரூர்னு ஒரு கிராமத்துலேருந்து திருவண்ணாமலை பக்கத்தில் நிறைய பேர் வரா. ஒரு 50 பேர். அவன் தான் எங்களுக்கு ஆடியன்ஸ், ப்ளூரல். ஆடியன்ஸ். அதனால் எதுக்கு சொல்ல, அப்படி பாமரர்களுக்கு கூட புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்பதுதான் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தாரால் ஏற்படும் கட்டளை. எல்லோருக்கும் போய் சேர வேண்டும். படித்தவர்கள், புத்தகம் படிக்க தெரிந்தவர்கள் அவர்களே படித்து கொண்டு விடுவார்கள். ஆச்சாரியனுக்கு அருகாமையில் இருப்பவர்கள் அவர்களே படித்து விடுவார்கள். ஆச்சாரியனை கேட்டு விடுவார்கள். அதனால் நான் அந்த ஆச்சாரியிடம் கேட்டேன், இந்த ஆச்சாரியிடம் கேட்டேன் என்று பெருமையாகவும் சொல்லிக் கொள்வார்கள். அப்படி இல்லை, படிக்காதவர்களுக்கு இப்போ ஒரு படித்தவர் ஒருத்தர் பின்னால் உட்காந்துருக்கார். அவர் பெரியவர். தினம் வர நாற்காலியெல்லாம் இந்த கைக்கரியம்னு இதுதான் பேர். உற்றோமே ஆகும்னு சொன்ன மாதிரி மற்றவர்கள் மாற்றுகிறது கேட்டுட்டு ஒரு புஸ்தகம் கூட கொடுத்தார். அவர் ஞான கங்கைன்னு ஒரு புஸ்தகம் கொடுத்தார். அக்கறையாக கேட்குறேன். அது படிக்காதவர்கள்லாம் புரியுறதோ புரியலையோ காதில் ஏதோ 2 பெருமாளுடைய திருநாமங்கள் விழுந்தாலே போருங்கிறது. சிரவணம் அப்படிங்கிறது முதல் பக்தி. நேத்தி பிரகலாதன் தன்னுடைய தந்தைக்கே அறிவுறுத்தினான்னு சொல்கிறோம். சைவ மதத்திலையும் முருகன் தன்னுடைய தந்தைக்கு உபதேசம் பண்ணான்னு சொல்கிறது கார்த்திகேயன். அப்படி அப்பனுக்கு மீறிய பிள்ளைன்னு கூட சொல்லுவாள். குருவுக்கு மிஞ்சின சிஷ்யனாக பெரியாழ்வாருக்கு பெற்றெடுத்த பெண் பிள்ளை இல்லை, வளர்ப்பு பிள்ளை தான். திருநெல்வேலி பிள்ளை. அதாவது பெண் திருத்துழாய் மாடத்தில் துளசி செடிக்கு கீழே கண்டெடுக்கப்பட்டவள். அதனால் பெரியாழ்வாரை போய் சேர்ந்தா. ஏன்னா மற்ற ஆழ்வார்கள், இப்போ தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ஸ்ரீரங்கம் கஷேத்திரத்தில் நந்தவனம் வைத்து துளசி காடாக வளர்த்துருந்தார். அவற்றை போய் பிள்ளையாக பிறக்கலை, அவதாரம் செய்யலை கோதா. பெரியாழ்வார் என்றால் திருப்பல்லாண்டு பாடினான். குழந்தைக்கு எப்படி கண் திருஷ்டி படக்கூடாது என்று நினைக்கிறோமோ, மற்றவர்கள் கண் திருஷ்டி படக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, அப்படி நினைவில் யாருடைய மனதில் விஷ்ணு இருக்காரோ அவர் பேர் விஷ்ணு சித்தன். அதனால் நாம் நம்ம பகவானை நம்ம வேண்டான்னு சொன்னாலும் நம்ம மனசில் இருக்கார். அவர் பெரியாழ்வாருக்கு என்ன விசேஷம்னா விஷ்ணு மனசில் அவர் இருக்கார், நாமளும் அவர் மனசில் இருக்கோம். ஆனால் இந்த 2 பொருளும் இருக்கு இந்த ஒரே வார்த்தைக்கு, விஷ்ணு சித்தா. அது சம்ஸ்கிருதத்தில் ஒரு அழகு. விஷ்ணோஹோ சித்தே யஹா அஸ்தி சஹா விஷ்ணு சித்தா. விஷ்ணு எஸ்ய சித்தே அஸ்தி சஹா விஷ்ணு சித்தா. இது 2ம் சம்ஸ்கிருதத்தில். அதனால் எங்கேன்னு கேட்டால், இங்கே அந்த பெரியாழ்வாருக்கு அவதாரம் பண்ணி 5 வயசுலே பிஞ்சாய் பழுத்தவள் ஆண்டாள். அப்படி 29 பாசனம் சொல்லி முடிச்ச ஒரு பாடு பலஸ்ருதி என்றதை பிரயோஜனம் என்ன? திருப்பாவை பாடினால் என்ன பிரயோஜனம்? பாடணுமா படிக்க வேண்டாமான்னா 13 தடவை பாடி சொல்லிட்டான். அதனால் பாடணும்.
இந்த இடத்துல யாரை பாடணும்னு சொல்லிட்டு இந்த பாசுரம் இன்னைக்கு 30வது பாசுரம். இந்த 30வது பாசுரத்துல திரு என்று 4 முறை வருது. அதனால ஷீயை பாட வேண்டும். ஷியப்பதி அப்படின்னு நாம் ஆரம்பிப்போம். உபன்யாசங்கள்ல பெரியவர்கள்லாம் ஆரம்பிக்கிறது ஷியப்பதி. ஏன்னா ஷியப்பதித்துவங்கிறது அவனுக்கு முக்கியமான ஒரு அடையாளம், ஆதார் கார்டு. அதே மாதிரி SSN என்று அமெரிக்காவில் சொல்வார்கள், சோஷியல் செக்யூரிட்டி நம்பர். அது தாயார் தான். ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாத சந்நிதியில் இன்றைக்கு பூர்த்தி பண்ணுற வேண்டிய பாசுரம். தினமும் தவறாமல் மழை பெய்தாலும் வந்து அடியனுடன் இருந்து இங்கே BHEL அந்த சம்ஸ்தாவில் பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்று மெட்ரோ டவுன் என்று ஸ்ரீரங்கத்திலே வந்து முதல் நாள் வந்து நடத்தி கொடுத்தவா இந்த 2 பேர் தம்பதியாக வந்து, அதே மாதிரி பூர்த்தி நாள்லையும் வந்து கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. சம்பூர்ணமாக இருக்கணும். அதனால் அவளுக்கும் அனுகிரகங்கள் பெரிய பெருமாளுக்கு, பெரிய பெருமாளுடைய, பெரிய தாயாருடைய பெரிய அனுகிரகம் வேணும். எல்லா விதத்துலையும் வேணும். எல்லோருக்கும் வந்து இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கை தான். அதனால் நாம் வந்து இன்பத்தில் திளைக்கிறது இல்லை, துன்பத்தில் வாடவும் கூடாதுங்கிறது உண்டு. அதனால் துக்கேஷு அனுத்விகினமனாக, துக்கேஷு அனுத்விகினமனாக, சுகேஷு விகதஸ்பிருஹ, வீத ராக பயக்ரோதா ஸ்திததீர் முனிருச்சத்தேன்னு 2வது அத்தியாயம் பகவத்கீதை. கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லலை, நமக்கு சொன்னான். அதனால் அர்ஜுனன் கூட சொல்கிறத கேட்கல, நாமளும் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறோம். இருந்தால் கூட இந்த டிஸ்ஒபீடியன்ட் ஆட்டிடியூடுங்கிறது எப்போதும் நேச்சுரல், இயற்கையாகவே இருக்கும். மனிதருக்கு முக்கியமாக விலங்குகளும் உண்டு. நாம் விலங்கு கலைந்த மனிதன். அதனால் அந்த மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாயின்னு போன பாசுரத்தில் பார்த்தோம். இப்போ இன்றைக்கு ஆச்சாரிய பரமாகவும் கண்ணன் பரமாகவும் இது பலஸ்ருதி. இது வந்து தப்பாமல் பாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல சொன்னேன் அடிவரவு. மார்கழி மார்கழி வையத்து அப்படின்னா அடுத்த பாசுரம் முதல் பதம் சொன்னால் ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி சுவாமி வந்து ஒவ்வொன்றிலையும் ஒரு ராகத்தில் பாடும் பொழுது அதில் ராக மாலிகான்னு சொல்லணும். 30 பாசுரம், 30 பாசுரம், 30 ராகம். அதில் 2-3 பாசுரத்தை இவர் வந்து வழக்கத்துக்கு மாறாக இவர் மெட்டு அமைச்சு பாடி நமக்கு இசையமைச்சு கொடுத்தார். அதனால் இன்று வந்து சாதாரணமாக ஒரு பூர்த்தி பண்ணுற போது மத்தியமாவத்தையோ அல்லது சுரட்டின்னு சொல்கிறது, தமிழில் சுருட்டின்னு சொல்லிவிடுவாங்க. இந்த சுரட்டி நல்ல ஒலி உள்ளது, சுரட்டி ரட்டாகன ஒலி. பொதுவாக அந்த தவளை ஏற்படுத்துகிற ஒலிக்கு ரட்டாகான்னு சொல்லுவாங்க. மண்டூக்கா, நம்மளாம் மண்டூக்கம் இல்லை, மண்டு இல்லை. அதனால் நல்ல சுரட்டி நல்ல ஒலியாக கொடுக்கும். அதனால் அந்த ராகத்தில் சுவாமி பாட இருக்கிறார். அதுக்கு முன்னாடி இந்த நிறைய ஒவ்வொரு பாசுரமாக ஒரு சங்கிரகமாக சொல்ல போகிறோம். அதனால் இவர் பாடி நமக்கு கொடுத்த ஒரு பாடு. இதை வந்து நீங்கள் நாளையிலேருந்து முழுக்க 30 பாசுரத்தையும் யூடியூப் அப்லோட் ஆகிருக்கு. மாமியும் ஒரு நாள் வீடியோ எடுத்தால் அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து அவள் கேட்டுட்டான்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் அவருடைய இசையும் ரசித்து, அவருடைய பக்தியையும் ரசித்து, இந்த திருப்பாவை பாசுர பதங்களையும் ரசித்து நாம் இப்போ கேட்கலாம். ஸ்ரீ ரகுநாதன் சுவாமி. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி, திங்கள்
திருமுகத்து சேயிழையார் சென்றிரைஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் இரிரண்டு மால்வரை தோள் இங்கி பரிசுரைப்பார் இரிரண்டு மால்வரை தோள் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலா செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின் குருவர் எம்பாவாய் எங்கும் திருவருள் பெற்றின் குருவர் எம்பாவாய் பங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை சுவாமி ஸ்ரீ ரங்கநாதன் சுவாமி அவருடைய பாட்டுக்கு வேட்டு சேர்ந்துடும். அதுதான் உற்சவத்தினுடைய பெருமை. எம்பெருமான் புறப்பாடு ஆகும் பொழுது வேட்டு அதிர கேட்டால் தான் நாம் உடனே பெருமாளை சேவிக்க ஓடுவோங்கிற இது. அதனால் அது ஒரு நல்ல சகுனமாக இருக்குது. இங்கே நாச்சியார் திருமொழியில் 143 உரைத்தாள் வாழியே என்று நாம் சொல்லக்கூடிய இந்த 143ல் வாரணமாயிரம் என்ற ஒரு 10 இருக்கு. இந்த 10 பாசுரத்தை இன்னைக்கு கல்யாண போதா விவாக சந்தர்ப்பத்தில் சொல்லலாம்னு நினைக்கிறோம். இப்போ இந்த பாசுரத்தை பார்ப்போம். வங்க கடல் கடைந்த என்று சொல்லும் பொழுது வங்கம் என்றால் பொதுவாக நம்ம ஆங்கிலத்திலே பே ஆஃப் பெங்கால் என்று ஏதோ வங்காள தேசத்தை சேர்ந்தது அப்படிங்கிறதுக்காக கல்கத்தா பக்கம் இருக்கிறதுங்கிற மாதிரி சொல்லாமல் வங்கம்னா கப்பல்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று வங்கம்னா அலைன்னு. வங்கக்கடல்ங்கிறது இது என்ன கடல்னா திருப்பாற்கடல். இப்படி 3 அர்த்தம் இருக்கு முதல் வார்த்தைக்கு. அதில் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவன். வங்கக்கடல் திருப்பாற்கடல் கடைந்தான். ஒரு பக்கம் தேவர்கள் 33 கோடி, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அசுரர்கள் 66 கோடி. கீழே மலை மந்தரமலை கடலுக்குள் அமிழாமல் பாதுகாக்க கூர்மாவதாரம் ஆமை உருவம். அதை தவிர அதுக்கு கீழே ஆதிசேஷன், ஆதிசேஷனுக்கு கீழே கண்ணன். எப்படி மேலையும் கண்ணன் கீழையும் கண்ணன்.
அந்த மந்திரமலை சுழட்டணும். வாசுகிங்கிற பாம்பு, அது மத்து கயிறு, அது இழுக்கிறதுக்கு இவர்களால முடியல, திறமை போதல், கலப்பா வேற போயிடுச்சு. அதனால முதல்ல சுயநலம் கருதாமையும் செய்தான், தன்னலம் கருதியும் செய்தான். எப்படின்னு கேட்டா, மகாலட்சுமி அந்த திருப்பார்கடலிலிருந்து தோன்றினாள், தோன்ற போகிறாள் என்றுதான் அவன் திருப்பார்கடல் கிடைந்தான். அதனால சுயநலவாதி. இன்னொன்று, தேவர்களுக்கு அமிர்தம் தர வேண்டும், அவர்களுக்கு மேலும் மேலும் வலிமை அதிகமாக வேண்டும், அவர்கள் எப்பொழுதும் எம்பெருமானை நினைத்துக் கொண்டு இருப்பதற்காகவே 66 கோடி ராட்சதர்களையும் படைத்தான். ஆழ்வாரும் சொன்னார், மனிதனையும் படைத்து, பெரியாழ்வார் சொன்னார், காலனையும் கூடவே படைத்தாயும். அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையினுடைய முடிவு என்று ஒன்று இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதை பயந்து கொண்டு அச்சத்தோடு எம்பெருமானை சேவிப்பார்கள் என்று. ஆனால் அப்படி இங்கே வங்கக்கடல் கடைந்த இந்த வங்கக்கடல் என்பது ஞானக்கடல், அறிவுக்கடல், வேதக்கடல். அதனால வங்கக்கடல் கடைந்த மாதவன் யாருன்னு கேட்டா ஆச்சாரியன். மாதவன் என்று சொல்லும் பொழுது மா மகாலட்சுமி, தவஹா கணவன், மாதவன் என்று சொல்லும் என்றால் இலக்குமியின் கேழ்வன். எப்பொழுதுமே நாம் சேர்த்து சேவிக்கணும். அதனால தெய்வத்தம் தம்பதினகா என்று சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியில் சொன்னார். நமக்கு எது தெய்வம்னு கேட்டால் தம்பதின்னு சொன்னார். தனியாக ஸ்ரீமன் நாராயணன், தனியாக மகாலட்சுமிலாம் சொல்லலை. அதனால் ஸ்ரீஸ்துதியிலே என்ன சொன்னார், மாதா தேவி தமசி பகவான் வாசுதேவ பிதாமி அப்படின்னு சொன்னார். 23வது ஸ்லோகத்தில் சொன்னார். அதனால் அப்போ நாம யாருன்னா, ஜாதசோகம் ஜனநீவையோகோ ஏகலட்சம் தயாயாக. இந்த பெற்றோருக்கு எது முக்கியமானதுன்னா குழந்தை. இப்போ இவருடைய புத்திரிக்கும் உடல்நலம் சரியாக இருந்தது, சரியாக போச்சு. இவருடைய திருமகளுக்கும் உடல்நலம் சரியாக போயிட்டு இருக்கு. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலைங்கிற பொழுது நம்முடைய மனசை கடையிறது. மனஹா மத்னாதீதி மன்மதாங்க. ஒரு காதலில் வசப்பட்ட ஒரு இருவருக்கு, ஆணுக்கும் பெண்ணுக்கும், அவன் மனதை மத்தால கடையலாம். அதே மாதிரி வியோக காலத்தில் இந்த முதுகுத்தண்டு என்பது வலிக்கும்னு சொல்லுவான். அந்த வலிக்கிற பொழுது அது அந்த கடைஞ்சி அந்த ஜீவாத்மாவை எடுத்துக்கொண்டு போகிறானான் பகவான். அகம் நயாமி மத்பக்தம், அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்திங்கிறது வராக சமத்துவம். இந்த வராக அவதாரத்தில் தான் இந்த கோதாவுடைய அவதாரத்துக்கு வித்திட்டது பூமி பிராட்டி. அப்படி அந்த வராக சர்ம ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்திக்கணும் இந்த பாசுரத்தில். வழக்கமாக ராமாவதாரம் அடிக்கடி பேசியிருக்கோம். மனத்துக்கு ஞானி பாடவும் நீவாய் திறவாய், தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றின்னு ராமனை பாடியிருக்கோம் நடுவில். அதனால் ராமாவதார சர்ம ஸ்லோகத்தையும் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். சக்கரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியத பிரதம்மமா. அதே மாதிரி சர்வதர்மான் படித்துட்டு இது கண்ணனுடைய அவதாரத்தினுடைய ஏற்பட்டதாக இது 30 பாசுரம். அதனால் கண்ணனுடைய அவதாரத்தினுடைய சர்ம ஸ்லோகத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பஜா ஹம்தா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. கவலைப்படாதே அப்படின்னு அர்ஜுனனை பார்த்ததில்லை, நம்ம பார்த்து சொன்னான். அப்படி இருக்கிற பொழுது இங்கே வங்கக்கடல் கிடந்த மாதவனை, அதாவது திருமாலை கேசவனை எப்படி இருக்கான்னு கேட்டால், க என்ற பிரம்மாவுக்கும் ஈசன் என்ற பரமசிவனுக்கும் தலைவனாக அவன் அவர் இருவரும் சரீரமாக, இவன் சரீரியாக, அவர்கள் இருவரும் உடலாக, இவன் ஜீவாத்மா பரமாத்மாவாக உயிராக இருக்கிறவன். அதனால் கேசவனை, மாதவனை கேசவன். இப்போ அவர்களை பாடப்பட்ட இது ஸ்தோத்திரம். அதனால வங்கக்கடல் கிடைந்த மாதவனை கேசவனை இப்போ யார் பாடுறா அப்படின்னு கேட்கும்பொழுது, திங்கள் திருமுகத்து சேயிழையார் செஞ்சிரஞ்சி. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே வடகலை சம்பிரதாயத்தை சொல்லணும் இங்கே. ஏன்னா சென்று இறங்கி நாம தான் கோவிலுக்கு வரணும், நாம தான் எம்பெருமானுடைய திருவடியை கெட்டியாக பிடிச்சிக்கணும், நாம தான் அவனை நாம சங்கீர்த்தனம் பாடணும், நாம தான் அதை போற்றணும், நாம தான்
நினைவு வச்சுக்கணும். அதனால் இங்கே வந்து பிரபந்த வைலட்சண்யம்னு இருக்குது. அதாவது ஒரு நூலுடைய மதிப்பு சிறப்பு என்னன்னு கேட்டால் யாரை பற்றி பேசுகிறோம்? மாதவனை கேசவனை இறைஞ்சி பிரார்த்தனை பண்ணி. அப்போ அதுக்கு முன்னாடி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாங்கிற பாசுரத்தில் அதே மாதிரி அதுக்கு முன் பாசுரம் மாலை மணிவண்ணால எல்லாருக்கும் எல்லாம் கேட்டாங்க. ஞாலத்தை எல்லாம் நடுங்க மணல்வன பாலந்த வண்ணத்தும் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே என்று கேட்டு கூடாரை வெல்லும் சீர் பாசுரத்தில் 27வது பாசுரத்தில் பல்கலனும் யாமணிவோன்னு முதல்ல ஒரு பட்டியல் போட்டு பார்த்தாங்க, முடியல. எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் அனந்தமாக இருக்கிறதுனால இவங்களுக்கும் அந்த பெண்களாக இருக்கிறதுனால நகை பேரில் ஆசை வந்து சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். முன்னாடி சொன்னவர்கள் என்ன சொன்னாங்க? நோன்பு நூற்க வேண்டிய தகுதி என்னன்னு கேட்டால் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் என்று 2வது பாட்டு, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்று சொன்னவர்கள் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் என்று சொல்லி 6 விதமாக பையத்துகின்ற பரமன் அடிபாடி நீராடி அப்புறம் உய்யுமாறு எண்ணி உகந்து என்று 6 விதமாக சொல்லி 6 கூடாததையும் 6 கூடுவதையும் சொல்லி அப்படி சொல்லும் பொழுது இப்பொழுது என்ன கூடாரை வெல்லும் சீரில் சக்கரை பொங்கல் நாம் சாப்பிட்றதுனால நெய் உண்ணோம் பால் உண்ணோங்கிறதெல்லாம் அங்கே எல்லாம் நெய் உண்கிறோம், இப்போ பால் உண்கிறோம். பாலிலே சோறை வடித்து அதில் நெய்யை மூட நெய் பெய்து முழங்கி வழிபார கூடியிருந்து எல்லோரும் சேர்ந்து உண்போம், அனுபவிப்போம், எம்பெருமானுடைய திருநாமங்களை அனுபவிப்போம். சாப்பிடும் பொழுது கோவிந்தான்னு சொல்லணுங்கிறது கணக்கு. கிருஷ்ணா ராமா கோவிந்தா, ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்வார்கள் எப்போதுமே. அப்புறம் நந்தமுகுந்தா கோவிந்தா, நவநீத சோரா கோவிந்தா அப்படின்னு அந்த கோவிந்தா மட்டும் நிறைய வருது வரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அதனால் கோவிந்தனே உணவு, ஏன்னா அந்த உணவு வந்து நல்ல உணவாக இருக்கணும், ஜரிக்கணும், உடல் நலம் பேணணும், நமக்கு வலிமை வரணும். இதுக்கெல்லாம் சேர்த்து இந்த உடல் வலிமை இருந்தால் என்ன பாடணும்னா அந்த காவலுக்கு நடந்து போகணும். அதனால் ஜிஹ்வே கீர்த்தைய கேசவம் புகுந்த மாலை. நாக்குன்னா பாடணும் பெருமாளை. யாரை பாடணும்? கேசவனை பாடணும். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோன்னு பாசுரத்தில் திருப்பாவலியும். ஜிஹ்வே கீர்த்தே கேசவம் முனரிப்பும் சேதா பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சய அச்சுத கதாம் ஸ்ரோத்ரத்வயத்வம் சுணு கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வய ஹரேஹே கச்ச அங்கிரியுக்ம ஆலயம். ஜிக்ரகிராண மூக்கு எதுக்காக இருக்கு? திருத்துழாயை முகர்வதற்காக. ஜிக்ரகிராண முகுந்த பாத துளசி எம்பெருமான் வெங்கடேச பெருமானுடைய திருவடியிலே சமர்ப்பிக்கப்பட்ட திருத்துழாயினுடைய நறுமணத்தை நாம் நுகர வேண்டும். ஜிக்ரகிராண முகுந்த பாத துளசியும் தலை எதுக்கு இருக்குன்னா வணங்கணும். மூர்தன் நம அதோக்ஷகம் அழகாக சொன்னார் குலதேவர். கர்ண கலேபர ஸ்தோத்திரம்னு பேர் இருக்கு. நம்முடைய உடல் உறுப்புகளெல்லாம் எதுக்கு பயன்படணும் அப்படிங்கச்சே அதை சுவாமி 44ஆம் பட்டம் அழகிசிங்கர் ராஜகோபுரம் கட்டின முக்கூர் அழகிசிங்கர் அவர் தனியாக அவர் இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை வச்சுட்டு ஒரு 15 ஸ்லோகம் எழுதினார். கரண கலேபர ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காது மூக்கு கை எல்லாம் என்னங்கிறதுக்கு ஒன்னொன்றுக்கும் ஒரு ஸ்லோகம் எழுதி. அதனால் இதெல்லாம் வந்து பெரியவர்களை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. அதனால் இங்கே இந்த சாதாரண கரண கலேபரம்னு ஏன் சொல்லணும்னா கலவரம், தமிழ் கலவரம். நம்ம கையே என்ன பண்ணும்? தானம் கொடுக்குச்சு இந்த இடது கை தடுக்கும். தானம் கொடுக்கணும்னு வலது கை நினைச்சா இடது கை தெரியாமல் வலது கை கொடுக்கணும்னு சொல்லுவான். இடக்கை வலக்கை தெரியாத இந்த இடைய பெண்கள். ஏன்னா இந்த நம்ம வீட்டில் ஆச்சாரங்கிறது எந்த பாத்திரத்தை தொட்டுட்டு எந்த பாத்திரத்தை தொடக்கூடாதுன்னு, அலுமினிய பாத்திரத்தை தொட்டுட்டு பித்தளை பாத்திரம், பித்தளை பாத்திரத்தை தொட்டுட்டு எவர்சில்வர் பாத்திரம், எவர்சில்வர் பாத்திரத்தை தொட்டு வெள்ளி பாத்திரம், வெள்ளி பாத்திரம் தொட்டு வெங்கல பாத்திரம்னு இது நாளைக்கு பொங்கல் வைக்கும் பொழுது வெங்கல பானை. அதனால் ஒவ்வொன்றுக்கும் அது வெள்ளி சொம்பு தான் வெள்ளி சொம்பில் வைக்கிறது இல்லை, தங்க சொம்பு தான் தங்க சொம்பில் வைக்கிறது இல்லை.
அதுக்குன்னு கோதாவரி குண்டுன்னே பேர் அந்த காலத்துல. சின்னதா குண்டா இருக்காது. அதனால பாத்திரம், இந்த பாத்திரம் ரொம்ப முக்கியம். கேரக்டருங்கிறது முக்கியம். அதனால பாத்திரம்ங்கிறது பாத்திரம் அறிந்து பிச்சை எடு, குணத்தை தெரிந்து கொண்டு பிச்சை எடுன்னு சொல்றோம். அதனால நம்ம உடம்புலயே நம்ம 6 எதிரிகள் இருக்கிறதுனால, காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம் என்ற 6 எதிரிகள் இருக்கிறதுனால சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியில் என்னன்னா, நமக்கு நம்மை சுற்றியும் நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் நன்மை வேண்டுமென்றால் ஊரி கற்பம் குஷலம் அகிலம். உலகமே வாழ வேண்டும் தான் நினைக்கிறோம், யாரும் கெடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். நாம் நன்றாக இருக்கணும், மற்றவர்கள் கெடணும்னு சொல்லக்கூடாது, அப்படிதான் சொல்றது இல்லை. எப்போதுமே ஓகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்லுவோம். ஸ்ரீஸ்துதியில் சொன்னார், ஊரி கர்த்தும் குஷலம் அகிலம் ஜேதும் ஆதீன் அராத்தீன். ஆரம்பத்திலேருந்தே பிறக்கும்போதே நம்ம கூட 6 எதிரிகள் பிறந்திருக்காங்க. ஜேதும் அவர்களை வெல்வதற்கு ஆதீன் அராத்தீன், பிரைமார்டியல் எனிமீஸ் சொல்வார். அதனால் ஆரம்பத்திலேருந்தே இருக்கு. பெரும்பாலும் பிரைமார்டியல், நாமளும் பிரைமார்டியல். நமக்கும் முடிவுங்கிறது கிடையாது, ஜீவாத்மாவுக்கும் மரணம்ங்கிறது கிடையாது, உடலுக்கு தான் அழிவுன்னு சொல்லுவாங்க. அப்படி இங்க ஜேதும் அராதீன் அராத்தீன் தூரீகர்த்தும் துரிதம் சொல்லுவாங்க. பாப்பங்களை போக்கடிப்பதற்காக தூரீகர்த்தும், தள்ளியாவது வைக்கணும், கிட்டக்க வராம. தூரீகர்த்தும் துரித நிவகம் தியக்துமாத்யாம் அவித்யாம், நமக்கு இருக்கிற அறியாமையை போக்க வேண்டும். ஆரம்பத்திலேருந்து நமக்கு அறியாமை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அது ஷட்ட என்ற வாயுவினாலே நம்முடைய தாயிலிருந்து நாம் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுதே அது நம்மை சூழ்ந்து கொள்கிறது. ஒரு திரை போல ஒன்று இருக்கிறது. இந்த திரையை விலக்கி நாம் எம்பெருமானை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொள்வதற்கு ஆச்சாரியர்கள் அனுகிரகம் செய்வார்கள். அந்த ஆச்சாரியர்கள் கிடைக்கவில்லை என்றால் நாம் ஆச்சாரியரை தேடி போய் செய்ய வேண்டும்ங்கிறது இந்த பாட்டு. பங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து. எப்படி ஆரம்பிச்சார் பாசுரம்? மார்கழி திங்கள் ஆரம்பிச்சார். மார்கழி திங்கள் ஆரம்பிச்சு திங்கள்னுச்சே 2 அர்த்தம். மாதம் ஒன்று, நிலா சந்திரஹா. நன்னாளால் ஆரம்பிச்சா அந்த நன்னாளிலே இன்னைக்கு புதன்கிழமையா, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்கும். இன்னும் இந்த கிழமையில முடியும் அழகா. அப்படி ஆரம்பிக்கிட்டே மாதத்திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மதி அறிவு நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர், அதாவது எம்பெருமானுடைய குணங்களை பாடுவீர். போதுமினோ நேரிழையின்னு சொன்னான். நேரிழையீர் அல்ல அப்படின்னா எம்பெருமானுடைய ஆத்ம குணங்கள் பூர்த்தியாக உள்ளவர்களேன்னு அர்த்தம். நேரிழையீர் ஆபரணங்கள் நிறைய பூண்டவர்களேன்னு அர்த்தம் இல்லை. அதனால அதுவும் ஒரு அர்த்தம். அது 2வது உள்ளர்த்தம் இப்படி நேரிழையீர், எல்லா நல்ல பண்புகளையும் கொண்டவர்களே. அப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்தா போதுமினோ போதும் அப்படின்னு வருவதா என்றால் பாருங்கள். இப்போ அப்படி இல்லை, எல்லாரும் வந்துட்டான். 5 லட்சம் பேர் வந்தாச்சு, பெண் குழந்தைகள், சிறு குழந்தைகள். அதனால சென்று இறங்கி மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து எல்லா பெண்களும் அழகாக இருக்கிறார். தமிழ் என்றாலே அழகுன்னு சொல்லுவோம், அது மாதிரி பெண்களும் அழகு என்று சொல்லுவோம். அதனால அதாவது இனிமையான பேச்சு இயற்கையாகவே உண்டு. இந்த கட்டை குரல்ங்கிறது சில பேருக்கு தான். எங்களுக்கு இப்போ இவருக்கே நல்ல இனிமையான குரல் வச்சே, பெண்களுக்கு இருக்காதா? அதனால அது பாடி பழகியவர். அதனால திங்கள் திருமுகத்து இழையார், அங்கே நேரிழையீர், இங்கே இழையார். அதாவது எப்படி ஆரம்பித்தோமோ ஒரு நூலை அதே மாதிரி பிடிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அது ஒரு சாஸ்திரம். ஆரம்பமும் முடிவும் ஒன்றாக இருக்கு. அப்படி இழையார் சென்று நாமே குரங்கு குட்டி போல தாய் குரங்கான எம்பெருமானை கெட்டியாக பிடித்து கொண்டு திருவடியிலே போய் விழ வேண்டும். அப்படி சென்றிருந்தி. இப்போ அதே மாதிரி வெங்கட்கடல் கடைந்த மாதவனான ஆச்சாரியனை யார் என்ன பண்றார்? ஆச்சாரியன் கேசவனை அவர் பாடுகிறார். அதனால கேசவனை பாடு, ஏன்னா பிரம்மாவுக்கும் பரமசிவனுக்கும் தலைவனான அவரை, பிரம்மா கோவில் இங்கே உத்தமர் கோவில் இருக்கு, கரம்பனூர்னு பேர். அது கரம்பனூர். இங்க ஒரையூர் இருக்கு, அது கோழின்னு பேர் இந்த ஊருக்கு, திவ்ய கஷேத்திரத்துக்கு பேர். கமலவல்லி நாச்சியார் கமலவல்லி.
அதனால ஒரே சந்நிதி இங்கே கமலவல்லி நாச்சியார் இங்கேயும் அப்படிதான் ஒரே சந்நிதி, தாயாரும் பெருமானும் ஒரே சந்நிதி. இந்த லயார்ச்சான் பேர் பாஞ்சராத்திர ஆகமத்தில் லயார்ச்சான் பேர். படுத்து கொண்டிருக்கிற எம்பெருமான் சயன திருக்கோலத்தில் இருக்கிறவனுக்கு அது போகார்ச்சான் பேர். தனித்தநிதியாக தனித்தாயார் தனிநாச்சியார் சந்நிதின்னு பின்னால ஸ்ரீ ரங்கநாயக்கா இருக்கிறது பேர் அதிகாரார்ச்சான் பேர், உரிமை உள்ள. அப்படி பாஞ்சராத்திர ஆகமம் சொல்றது. அப்படி இங்கே அந்த ஆச்சாரியன் கேசவனை திருநாமத்தை பாடுவதனாலே பூமணி மாடத்து பாசுரத்துல வருது. மாதவனை மாயனை பாடையலோர் என்பாவாய். அதே மாதிரி 15வது பாசுரத்துல வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடையலோர். அதனால பாடு பாடு பாடுன்னு சொல்லும் பொழுது அவர் ஏற்கனவே ஆச்சாரியன் பாடி நமக்கு சொல்லி கொடுத்து விட்டார், நாமும் அவரோட சேர்ந்து பாடுவோம். அதனால மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து இப்போ ஆச்சாரியன் சொல்லி கொடுத்து அறிவு ஞானம்ங்கிறது முதிர்ச்சி அடைந்த பிறகு நமக்கு முகத்திலே ஒளி வந்து விட்டது. இப்போ எல்லாருக்குமே சந்திரமுகமா இருக்கு, நிலாமுகத்தானா இருக்கு. அதனால அப்படி திங்கள் திருமுகத்து செய்யார் சென்றிரஞ்சி இப்போ இதுலயும் பாசுரத்துல முதல் பாசுரத்திலேருந்து ஆரம்பிச்சு என்ன கேட்டோம், நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தி மகனாய் பாசுரத்திலே பறை தருதியாகன்னு கேட்டுட்டு, அப்புறம் நீ பறை தருவாய் என்று நீ நேற்றே எங்களுக்கு உறுதி கொடுத்தாய் என்று சொல்லும் பொழுது 16வது பாசுரத்திலே நாயகனான் என்ற நந்தகோபுரையில நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தான் துயிலழப்பாடுவான் அப்படின்னு சொன்ன மாதிரி. அதனால மாலை மணி ஒண்ணா பாசுரத்துல சாலப்பெரும்பறையன்னு பறை கேட்டு, இவ்வளவெல்லாம் கேட்டிருக்குமே, பறை தானே வேணும் அப்படின்னு கேட்கிற பொழுது நான் தருகிறேனேன்னு சொல்ற பொழுது, அதனால மூடனை பெய்து முழங்கி எழுவார சக்கரை பொங்கலும் வேணும். அதுக்கப்புறம் அடுத்த பாசுரத்துல நேற்று முந்தானா பாசுரத்துல, அதாவது கறவைகள் பிஞ்சென்று அதுல அதே மாதிரி சிற்றஞ்சிறுகாலையில உனக்கு கொண்டு புரியவே வந்தோம், உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆற்றைவோம். இந்த ஏகார நாச்சியார் சிற்றஞ்சிறு காலே அது மாதிரி உனக்கே நாம் ஆற்றைவோம், மற்றினங்காமங்கள் மாற்றே மாற்றே எல்லாமே எல்லாருக்கும் ஏ வரும். அதனால கடைசியில இங்கே வங்க கிடந்த கேசவனை மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து மாணவர்களுக்கெல்லாம் ஒளிமுகமாக இருக்கு. திங்கள் திருமுகத்து சேழையார் சென்னிரங்கி அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை. அங்கு துவாபர யுகத்திலே கோகுலத்திலே கிருஷ்ணன் அவதாரம் செய்த காலத்திலே மதுரையிலிருந்து கோகுலம் வந்த பிறகு எங்களுக்குள் ஒருவனாக நீ வளர்ந்தால ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கே 5வது பாசம். அதே மாதிரி கறவைகள் பிஞ்சென்று இதுல போட்டு ஆய்குலத்து உந்தன்னை அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடைய. அதே மாதிரி அடுத்ததுல திருப்பியும் தன்னை பத்தி தாழ்த்தி சொல்லும் பொழுது அறியாத பிள்ளைகளும் உன் சிறுபேர் அழைத்தனமும் சீரியருளாகும். அங்கேயும் சொல்லி சொல்லி என்னாச்சு என்று இறைஞ்சி அங்கு அப்பொழுது நான் சிவலிபுத்தூர்ல பறை கேட்கல, ஆண்டாளா இருந்து பெரியாழ்வாருடைய பெறாத பெண் பிள்ளையாக இருந்துக்கிட்டு நான் இப்ப பறை கேட்கல, அங்கு அப்பறை கொண்டவார். அந்த காலத்துல ராமன் என்ன பண்ணா, ராமாவதாரத்துல திரேதாயுகத்துல ஆழ்வார் சொன்ன மாதிரி நற்பால் உயிர்த்தனன் நாட்டுலே பொற்பால் அயோத்தி எல்லாரும் பின்தொடர புல்லு கூட சேர்ந்து கூட சரையு நதியில ராமனோட இறங்கி விடுத்தான் அப்படின்னு சொன்னான். எல்லாரையும் மோஷம் அழிச்சும் போறேன்ட்டான், வைகுண்டத்துக்கு அழிச்சும் போறேன்னு சொல்லிட்டு. அதனால அங்க புல்லெல்லாம் போச்சே நாமளும் போகலாமான்னு மரங்கள்லாம் நினைச்சுதான். ஐயோ மரங்கள்லாம் போக முடியலையே, ஏன்னா மரங்கள் பெரிய மரங்களாச்சு, புல்லு கொண்டு போறது புழு கூட போறது. அதனால பெரியவர்கள் நாம பெரிய உருவில் இருக்கோம் போகலேன்னு நினைச்சுதான். அதுதான் அப்புறம் அந்த மரங்கள் தான் இங்க வந்து கிருஷ்ணாவதாரத்துல கோபிகளா வந்து சேர்ந்தாங்க, மாடுகளா வந்து மரமா இருந்து மாடுகளுக்கு புல்லு கொடுக்கக்கூடிய இலை தீனி கொடுக்கக்கூடிய மரங்கள். அப்படி அயோத்தியில
அதனால எல்லாரையும் அழைச்சிட்டு போனவன் இப்போ எங்களையும் சேர்த்து அழைச்சிட்டு போவோம். நீ ராமாவதாரத்தில் அழைச்சிட்டு போனியோ இல்லையா, அதனால கிருஷ்ணாவதாரத்துலையும் என்னை அழைச்சிட்டு அங்கு அப்பறை கொண்ட அப்பறை பறை மோட்சம் கொண்ட ஆற்றை, இந்த ஆற்றை கொண்ட அந்த ப்ராசஸ், அந்த செயலை விவரிக்கிறது இந்த 29 பாசுரங்கள். அதனால இதுக்கு பேர் பிரபந்த வைலட்சண்யம்னு பேர். அதாவது நூற்சிறப்பு என்று சொல்லுவோம். ஒரு நூறுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால் இது முக்கியமான குறிக்கோள் இருக்கணும். என்ன குறிக்கோள்னா அந்த ஆரம்பத்தில் எழுதும்பொழுதே ஆசிரியருக்கு இருக்கணும். அந்த ஆசிரியருக்கு என்ன இருக்குன்னா, இங்கே வங்கக்கடல் கிடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமணத்து செழியார் சென்று இறஞ்சி அங்கப்பறை கொண்ட வார்த்தைங்கிற விஷயம், விஷய வைலட்சண்யம்னு சொல்லுவோம், கருத்து சிறப்பு. அதுக்கப்புறம் சொன்னது யாரு, யார் எழுதினாங்க, ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்கும்பொழுது, இப்போவும் சில பல நூல்களுக்கு, சம்ஸ்கிருத நூல்களுக்கு, சாஸ்திரங்களுக்கெல்லாம் ஆச்சாரியர் யாருன்னே தெரியல. பொதுவாக வேதங்களுக்கு வேத எம்பெருமானுடைய மூச்சு காற்றுன்னு சொல்லுவோம், எஸ்ய நிஸ்வசிதம் வேதான்னு சொல்லுவோம். ஆனால் மற்றதெல்லாம் அப்போ ரிஷிகள்லாம் என்ன, அந்த காற்றிலிருந்து, அந்த மூச்சு காற்றிலிருந்து அதை காதில் வாங்கி கொண்டு கர்ண பரம்பரையாக இந்த பதங்களை இப்பொழுது சாலிடுன்னு சொல்வார்கள். இப்போ புத்தக வடிவிலே தாழ் வடிவிலே வந்து பார்த்துட்டோம். தாழ் வடிவில் வந்த உடனே அது படிக்கிறது நின்று போச்சு. காதில் விழுந்த உடனே கர்ண பரம்பரை, ஆசிரியருக்கு ஆசிரியர், ஆசிரியருக்கு ஆசிரியர், மாணவன் வந்து அப்படி வரும்பொழுது மாணவர்கிட்ட ஆசிரியங்கிற போது சிதறாமல் சிந்தாமல் வந்தது. இப்போ புத்தகத்தை படிக்கிச்சே 1000 தப்பு, நாம படிக்கிறது 1000 தப்பு. அது எழுதுறவருக்கு ஸ்கிரைப் மிஸ்டேக் என்று சொல்லுவாங்க. திருப்பி ஒருத்தர் எழுதினாருன்னா அது ஒரு தப்பு, பிரிண்ட் பண்ணுறதுல எவ்வளோ தப்பு, இப்படிலாம் தப்பு வந்து காதில் விழைச்சே சரியாக விழுந்ததே. அப்போ அப்போ வந்து எதுக்கு சொல்ல வரோம்னா, இந்த சென்று இரண்டு அந்த பக்தா யாரு, சொன்னது யாரு, எழுதினது யாரு, 30 பாத்திரத்தை எழுதினது யாருன்னா பிராட்டியே, பூமி பிராட்டியே எழுதி. அதனால பக்திரு வைலட்சண்யம் சொல்லப்பட்டு சொன்னவருடைய சிறப்பு, ஆசிரியருடைய சிறப்பு, நூலாசிரியர் சிறப்பு என்று சொல்றோம். அதனால அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை பைங்கமலத்தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன, அதுதான் பக்திரு வைலட்சம். பைங்கமல தந்தரியல், கமலப்பூ, கமலப்பூ நாருமோ கற்பூரம் நாருமோ செம்பவள செவ்வாய் தான் தித்திருக்குமோ சொல்லாழி வெண்சங்கேன்னு நாச்சியார் திருமொழியில சாதிச்சா, எடுத்தோடனே கமலப்பூ, தாமரைப்பூ தான் பிடிக்குமா அப்பாவுக்கு, பெரியாழ்வார் தந்தைக்கு அப்படிதான் பிடிக்குமா. அதனால எப்படிப்பட்ட கமலப்பூ, பைங்கமலம், ஃப்ரெஷ், புதுசு, இன்றைக்கு பூத்தது எடுத்து பைங்கமல தன், குளிர்ச்சியான, தண்ணீரில் தான் தாமரை இருக்கும். அதனால ஏற்கனவே அது குளிர்ச்சியா இருக்கும். காலை வேளையில மார்கழி மாதம் பனி எல்லாத்துலேயும் அது குளிர்ச்சியா இருக்கும். அதை எடுத்து மாலையா கோர்த்தவர் பெரியாழ்வார். அதனால பைங்கமல தன் தெரியல், தெரியல்னா மாலை, பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான். பட்டர் என்று தமிழில் சொல்லும்போது பட்டஹா, கொஞ்சம் மாத்திட்டீங்கன்னா அர்த்தம் மாறிடும், அனர்த்தமா போயிடும். பட்டஹானா போர் வீரன் ஆயிடும். பட்டஹானா அறிவாளின்னு அர்த்தம், படித்தவன் அர்த்தம். பாஞ்சராத்திர ஆகமம் தெரிந்தவன் அர்த்தம், வைகானத ஆகமம் தெரிந்தவன் அர்த்தம். பாஞ்சராத்திரத்திலேயே நிறைய புத்தகம் இருக்கு. எல்லாம் இப்போ இங்கே இந்த ஊர்ல ஸ்ரீரங்கத்துல திவ்ய கஷேத்திரத்துல பாரமேஸ்வர சம்ஹிதான்னு பரமசிவன் எழுதின புத்தகத்தை தான் ஃபாலோ பண்றோம். இங்க நீங்க வந்து நிறைய கேள்விப்பட்டது என்னன்னா, ஏதாவது ஒரு நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஜோசியரை போய் ஏதாவது கேட்கும் பொழுது, எதிர்காலத்தை பற்றி கேட்கும் பொழுது மந்திரராஜ பதஸ்தோத்திரம் சொல்லுங்க அப்படின்ற. மந்திரராஜ பதஸ்தோத்திரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சொன்னால் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு நன்று. மந்திரராஜ பதஸ்தோத்திரம் அதர்வ வேதத்தில் இருக்கு. அது பரமசிவன் எழுது. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் அப்படின்னு நரசிம்ம மந்திரம் சொல்லும் போது அதுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம் இருக்கு. அதுதான் மந்திரராஜம். அப்படி எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு ஸ்தோத்திரம் நமக்கு தெரிஞ்சுக்கிற பொழுது யார் எழுதினாங்கன்னு தெரியும் போது அதர்வ வேதத்தில் இருக்கு, அவ்வளவுதான். அப்ப பரமசிவன் எழுதினதுன்னு தெரிஞ்சு வச்சு. அதனால இங்க வக்திரு வைலட்சண்யம், பட்டர் அந்த அறிவாளியாகிய, பிரான் என்றால் மதிப்புக்குரியவன். இந்த இடத்துல அப்பான், திருத்தந்தை, தந்தையான, திருத்தகப்பனார். அதனால பைங்கமல தந்தரியல் பட்டர் பிரான் கோதை. கோதை, கோதா, கோதா என்றாலே மாலைன்னு அர்த்தம்.
கோதா என்றாலே மாலை. கோன்னா ஞானம், ஞானத்தை தருபவள். கோ காம் ததாதி இதி கோதா. கோன்னா பூமின்னு அர்த்தம், பூமி பிராட்டி. பூமி பிராட்டியிலிருந்து அவதரித்தவள் அர்த்தம். அதனால கோதா. இந்த பூமி நமக்கு தந்தது, நமக்கு சாப்பாடு இருந்து தர்றது பூமி தான் தருது. அரிசி, கோதுமை, உப்பு கூட கடல் தான் தருது, அதுவும் பூமியில தான் தருது. அதனால எல்லாமே அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு தான் இது இப்போ தரது. அது தரும்பொழுது தானியங்களா வரும்போது அதுக்கு கோதாதேவின்னு பேர். எப்படின்னு கேட்டா நீலாதேவி. நீலா துங்கஸ்தனை தட்டின்னு முதல்ல பார்த்தோம். பராசர பட்டருடைய தனி, சம்ஸ்கிருத தனி. அதுக்கு முன்னாடி இந்த நீலா சூக்தம்ங்கிறது கிருணாகி விஷவதி தவிதராதிபத்தே பயஸ்வதி இடம் திராதானோத்து ध्रुवादिशां विष्णुपत्न्यघोरा अस्येषाना सगतोया मनोता बृहस्पतिर्मातरिश्वोत वायुसन्धुवानावाताम् अभिनो गृह्णन्तु पिष्टम्भो दिवो धरुणपृथिव्या अस्येषाना जगतो विष्णुपत्नी ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो நீலா பிரச்சோதயாத். இந்த நீலாதேவியினுடைய அவதாரம் கோதை. அதனால ஐங்கமல தந்தரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன, நமக்கு தந்தன் அருளிய, எழுதிய, அப்படி சொல்லணும். கோதா கோதா என்று கோதை சொன்ன. அதனால பக்திரு வைலட்சுமி ஆயிடுத்து. ஆசிரியருடைய சிறப்பாக பக்திரு வைலட்சுமி. சரி, என்ன என்ன சொல்லியிருக்காங்கிறதுன்னா, சென்று இறைஞ்சின்னு சொன்னது பிரபந்த வைலட்சணம் சொல்லும்போது இதை சேர்த்துக்கணும். சங்க தமிழ் மாலை 30, சங்கத்தமிழ் மாலை 30. சங்கத்தமிழ், சங்கம் என்றால் கூட்டத்தோடு சொல்லக்கூடிய பாசனம். சங்கம், சங்கா சமஸ்கிருதத்தில் 4வதுகா, 3வதுகா சங்கா, ரெண்டும். அதுவும் இதுவும் இன்னும் யாருடைய கூட்டம்? அடியார் கூட்டம். இங்கே யார் கூட்டம்? 5 லட்சம் சிறு பெண்கள், கோபியர்கள் கூட்டம். சங்கத்தமிழ். சங்கத்தமிழ்ங்கிறது அந்த காலத்து தமிழ், பழங்காலத்து தமிழ். அதனால்தான் சில பதங்கள் நமக்கு புரியல. தெரியலன்னா மாலைங்கிறது தெரியல. சங்க தமிழ் மாலை. அப்புறம் சேர் போட்டுக்கலாம், அப்புறம் சேர் போட்டுக்கலாம். சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே சொல்லணும்னா வரிசையா சொல்லணும்னு. வரிசையா சொன்னாதான் நமக்கு அர்த்தங்கள் புரியும். முதல் 5 பாசுரம் பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சா, இந்த 5 அவதாரங்கள், 5 ரூபங்கள். அதுக்கப்புறம் 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரத்திலையும் ஆண்டாள் தன்னுடைய தந்தையினுடைய சமமான மற்ற ஆழ்வார்கள், மீதி 10 ஆழ்வார்களையும் ஞாபகம் எடுத்துக்கொண்டு மதுரகவி ஆழ்வாராக இவள் இருந்துட்டார். ஏன்னா மதுரகவி ஆழ்வார் 10 பாசுரம், கண்ணினுன் சிறுத்தாம்பு. அதே மாதிரி திருப்பாவை தனி 30 பாசுரம் ஆண்டாள். இந்த ஆண்டாளுக்கும் என்னன்னா, ஆண்டாளும் தன்னுடைய ஆச்சாரியனான, குருவான, தந்தையான பெரியாழ்வாரை போற்றி பாடின பாசுரம். பெரியாழ்வாரை ஏன் போற்றி பாடினான்னு, அவர் விஷ்ணு சித்தர், அவர் பேர் விஷ்ணு சித்தர். அதனால விஷ்ணுவை மனதில் கொண்டவர், விஷ்ணுவின் மனதில் இருப்பவர். அப்படி மதுரகவியும் அதுல ஒண்ணு. அவரும் மதுரகவி, இனிமையான கவி. இவரும் இனிமையான கவி. ஏன்னா 30 ராகத்துல இவர் பாடுறார். ஒன்னொன்னையும் 30 ராகத்துல பாடணும். அதனால அப்படி பட்டபிரான் கோயில் நங்கத்தமிழ் மாலை. இது தமிழ் மாலை. ஏற்கனவே பார்த்தோம், மாலை சூடி கொடுத்தவள், சூடி கொடுத்த சுடர்கொடி. அதனால பாமாலையும் சூடி கொடுத்தா. அதனால 2 மாலை ஆச்சு. எப்போதுமே தம்பதிக்கு 2 மாலை உண்டு. ஏன் ஒரு மாலை ஒருத்தர் கணவன் மனைவிக்கு போட்டு, மனைவி கணவனுக்கு போடும். இப்போ அப்படிதான் கொடுப்பாங்க கையில. முதல்ல நான் மாலை வாங்கி நானே போட்டுக்கிறது இல்லை, கட்டினவளுக்கு மாலை. இப்போ மாலை கட்டியவருக்கு மாலை. இப்போ அது பெரியாள். அப்படி தங்கத்தமிழ் மாலை, தமிழ் மாலை. அதனால வேதத்தெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, இது புரியல, தகுதி இல்லை, நிறைய விஷயங்கள். அதில் இது தமிழ் மாலை, நம் தாய்மொழிக்கு ஏற்ற மாலை.
அந்த தாய்மொழி புரிந்து கொள்ளக்கூடிய மாலை, வெங்கத்தமிழ் மாலை. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பதங்கள் கொஞ்சம் புரியாது, அதனால் இப்போ ஆச்சாரியர்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும். அதுக்காக தான் இங்கே வங்கக்கடல் கிடைந்த மாதவனை சென்று இறைஞ்சி அங்கே இங்கே வந்து வங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே வரிசையாக இங்கு இப்பரிசுரைப்பார். இப்போ ஏற்கனவே இந்த பறை கேட்டதை மறந்துடுங்க. இப்போ வந்து இங்கு இப்பரிசு உரைப்பார். இங்கு இப்பொழுது, அதாவது கலியுகத்திலே திருவில்லிபுத்தூரிலே வெங்கமன்னார் கோவிலிலே பட்டபத்திரசாயி என்ற திருநாமத்துடைய எம்பெருமானுக்கு சந்நிதியிலே எப்படி இங்கு இப்பரிசு உரைப்பார். 30 பாசனம் சேவித்தால் என்ன கிடைக்கும்னு கேட்கிறவங்களுக்கு இங்கு இப்பரிசுரைப்பார். பரிசுரைப்பார் என்று சொல்லும் பொழுது ஏதோ பெரிய பரிசா வரப்போகுதுன்னு காத்து. என்ன பெரிய பரிசு? மோட்சம். இந்த மோட்சம்ங்கிறது நமக்கு வழி தெரியணும், அதை சொல்லிக் கொடுப்பவர் ஆசிரியர். இந்த மோட்சத்துக்கு என்ன வழி என்று ரகசிய திரயசாரகா என்று ஸ்ரீகோஷத்தை நாம் கற்றால் தெரியும். தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கு இப்பரிசு உரைப்பார். அங்கங்கே அந்த பரிசு சொல்லிட்டாங்க. என்ன பறைங்கிறது முதல் நாளே சொல்லிட்டாங்க. இங்கு இப்ப இருக்க நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லியாச்சு. 2வது நோன்பு நூற்றாதான் பரிசு கிடைக்குங்கிறது ஒண்ணு. காரியம் வந்து கால பிடிக்கணும். நமக்கு இந்த 30வது பாசனம் மேளதாளத்தோட நடக்கணும், வேட்டோட. இவர் பாடும்போது வேட்டோட பெருமாளுக்கு தீப்பந்தம் மாதிரி நெய்த்தந்தம். அப்படி இங்கு இங்கு பரிசுரைப்பார். ஏற்கனவே அந்த மாலைமணி உண்ணா பாசுரத்துல அந்த கேட்டதெல்லாம் கேட்டு ஆளிநிலையாய் அருள்னு சொல்லிட்டாங்க. அதனால உன்னால முடியாது இல்லை, அக்கட்டித்த கட்டணா சமர்த்தா, அதனால அரிய செயலை செய்யக்கூடியவன், அதனால எங்களுக்கு அருள் என்று ஞாபகப்படுத்திட்டாங்க அப்பப்போ. பறை தருதியாகில். அப்புறம் மாரிமலை மொழிஞ்சில் பாசுரத்துல சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ. அதனால இப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஆராய்ந்து அருள் தான். இப்போ நீங்க வந்து கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன வேண்டும் என்பது எம்பெருமானுக்கு தெரியும். அதனால இங்கு இப்பரிசு உரைக்கும். சரி, என்று என்ன என்ன உரைக்கிறார்னு பார்க்கணுமா? 2 மால் வரைக்கு. மால் மலை போன்ற மால் வரை என்னன்னா பெரிய மலை. தோல் மால் வரை, அதாவது ஒரு பெரிய மலை அளவுக்கு உயர்ந்து தோல் இருக்கு. எத்தனை தோல்? 4 தோல். தேவகிக்கு பிறந்த போது 4 திருக்கைகளோடு அவதாரம். அதனால பயந்து கொண்டு அவள் உடனே மறைத்துக்கொள், சாதாரண மனித குழந்தையாக மாறு என்று கேட்டுக்கொண்டு தன்னுடைய உறவினத்திலிருந்தே ஒரு அபாயம், தன்னுடைய சொந்த அண்ணனிலிருந்தே ஒரு ஆபத்து. அதனால உறவுகளே ஆபத்துன்னு சொல்லுறோம். அப்படி உறவு தொந்தரவு அப்படின்னு அப்படி இல்லாமல், அதனால இங்கே அப்படி ஆச்சு. அதனால இங்கு பரிசுரைப்பார். ஈரி 2 + 2 4. அதனால 2 மால்வரை தோல். செங்கன் திருமுகத்து. செங்கன், இப்போ செங்கன்கிற போது 2 விதமான கண் சிவப்பா இருக்கும். ஒன்று கோபத்துல, இன்னொன்று வாத்சல்யத்துல, அன்புனாலே பாசத்தினாலே சிவப்பா. 5 லட்சம் பெண்களை குளிர கட்டாட்சிக்கிறான் என்பது. அதனால செங்கன் திருமுகத்து. ஏன்னா இப்பதான் சத்தம் என்ன சொன்னோம், இந்த பாசுரத்துல திருங்கிறது 4 தடவை. ஸ்ரீ வங்கக்கடல் இணைந்த மாதவனை மாங்கச்சு அந்த ஸ்ரீ வந்துருது ஒரு தடவை. திருங்கிற வார்த்தையே 4 தடவை வந்துருக்கு. மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழியார் செந்திரஞ்சி
அங்கப்பறை கொண்ட வார்த்தை அனுபவவே பங்கமலத்தந்திரில் பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பருப்பார் 12 மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலார் எங்கும் திருவருள் பெற்று என்பவர் 4 திரு 4 கை 4 திரு திருன்னா செல்வம். அதனால எம்பெருமானுக்கு 4 கை எதுக்கு? தர்ம காம அர்த்த மோட்ச இந்த 4 புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடிய 4 திருக்கை. அதனால மோட்சம்தான் கடைசி. அதனால சுவாமி தேசிகன் சொன்னார், ஏதத் தேகாவசானே மாம் தத்பாதம் பிராபே ஸ்வயம். இந்த சரீரத்தினுடைய முடிவில் எனக்கு நீ மோட்சத்தை எவ்வள வேண்டும் அப்படின்னு. மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்பது ஆழ்வார்கள் சுக்தி. அதனால இப்படி இப்பரிசுரைப்பார் 12 மால்வனத்தோர் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால். செல்வம்ங்கிற போது செல்வ திருமாலாங்கிறது திருநாராயணபுரம் மேல்கோட்டை பெருமாளுக்கு செல்வநாராயணன் பேர். செல்வப்பிள்ளைன்னு கன்னடத்தில் சொல்றான். அதே மாதிரி செல்வ நாராயணன்னே சொல்றாங்க. தமிழை அப்படி டூ போட்டுறாங்க. செல்வ நாராயணன் செல்வப்பிள்ளை. அவருக்கு தவிர சம்பத்குமார்னு பேரு. அதுலேயும் சம்பத்துனா செல்வம். சம்பத்துங்கிறது குழந்தை செல்வமும் சேர்ந்து மற்ற செல்வங்களும் உண்டு. அதனால இந்த ஊர் செல்வங்கள் அந்த ஊர் செல்வமும் மோட்சமும் மோட்ச செல்வமும் செல்வ திருமாலால் எங்கும், அதாவது எங்கும் இந்த திருப்பாவை பாசனம் பாடிய இடம் மட்டும் இல்லை, ஸ்ரீவில்லிபுத்தூர் மட்டும் இல்லை, ஸ்ரீரங்கம் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் எல்லாருக்கும் வர்ண ஆசிரம பேதங்கள் இல்லாமல் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் கார்கத்தியம் வானப்பிரத்தம் சந்நியாசம் இந்த 4 நிலைகளும் 4 வர்ணங்களும் பிராமண கத்திரிய வைசிய இந்த 4 வர்ணங்களும் எல்லாருக்கும் எங்கும் எல்லா இடத்துலையும் 14 லோகங்களிலும் சிருஷ்டி எங்கெங்கே ஆகியிருக்கிறதோ அங்கே எல்லாருலையும் படைப்பு எங்கே இருக்கிறதோ அங்கே எல்லா இடத்துலையும் எங்கும் திருவருள். அருள்ங்கிறது திருவருளாக நமக்கு வேண்டியதாக திருவருள் பெற்று இன்புறுவர் என்பார். எல்லோரும் சந்தோஷப்பட வேண்டும். ராசர் பட்டர் ஸ்ரீ குணரத்ன கோஷத்துல ஸ்ரீ ரங்கநாயிகா தாயாரை பற்றி சொல்லும் பொழுது, ஸ்ரீரங்கே நிர்துக்கம் முதல்ல சொன்னார். துன்பம் கூடாதுன்னு. நிர்துக்கம், துக்கம் கூடாது. சரி இருந்தால் பூர்வமானு கேட்டா துன்பம் இல்லைன்னு சசுக்கம், கூடவே இன்பம், துன்பமும் இல்லாமல் இருக்கணும், இன்பமும் இருக்கணும். ஸ்ரீரங்கே சரதசதம் 100 ஆண்டுகள் வாழ்கின்றன. எப்படின்னா பாத ரஜஸ்யாமன் எம்பெருமான் திருவடியிலே இருக்கிற தூசியாக இருக்க வேண்டும். அது அப்புறம் கூட என்ன இருக்கணும்னா துன்பமா இருக்கக்கூடாது, இன்பமா இருக்கணும்னு சொன்னா கூட நண்பர்கள் வேணும். டாக்டர் கே சீனிவாசன் என்ஐடி ப்ரொஃபஸர், அவர் நண்பர். இது எப்படின்னா சசுகுருத் வர்க்கா, சசுகுருத் வர்க்கா, வர்க்கா கூட்டம் குழு, சுகுருத்து நண்பர், நல்ல இதயத்தோடு இருக்கிறவங்க சுகுருத்துன்னு பேரும். பொதுவாக சும்மா ஒரு ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களா மித்திரம்னு சொல்லுவோம். சூரியனுக்கு மித்திரகான்னு பேர். கொஞ்சம் மாற்றினா இம்மு போட்டால் ஃப்ரெண்டு, 2 புள்ளி போட்டால் சூரியன். சூரியன் மாதிரி தகிக்கிறார், குஷ்டமாக இருக்கு, கிட்டக்கே போக முடியல அப்படின்னு. அப்படி இல்லை. அதனால சசுகுருத் வர்க்ககான்னு போட்டார் பராசர போட்டார். கூடவே நண்பர்களோடு. சுவாமி தேசிகன் அபீதி ஸ்தவத்தில் எழுதின பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷு மாம் வர்த்தய. ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய நிலையிலே நான் இருக்க வேண்டும் என்று நீ எங்களை படைக்க வேண்டும். பரஸ்பர ஹிதைஷினாம், ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பரிசரேஷு மாம் வர்த்தய, என்னை அங்கே வாழவை. அப்படி எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்பார். இது அழகா சுவாமி காத்தால செய்தி அனுப்பிச்சிருந்தார். இந்த மாதிரி சாற்றுமுறை பாசனத்துக்கு வந்துடுவேன் அப்படின்றார். அது சாற்றுமுறை நம்மாத்து சாற்றுமுறை சொல்றாரா, இல்லை கோவில் சாற்றுமுறை சொல்றாரா, இல்லை திருப்பாவை சாற்றுமுறை சொல்றாரான்னு அப்புறம் தான் தெரிஞ்சு திருப்பாவை சாற்றுமுறை. சிற்றம் சிறு காலே மத்தியமாவதியில பாடக்கூடிய கடைசி 29வது பாசனமும் 30வது பாசனமும் சாற்றுமுறை பாசனம். 2வது தான் புரிஞ்சுது எனக்கு.
அதனால சாத்துமறை பாசுரத்துக்கு வரேன்னு சொன்னேன். அதனால சத்தியசந்தன் சொல்றா. அதனால பெருமாளுக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு பேர். அதனால எல்லை இல்லாதவன், ஆனந்த வடிவனன், சிவப்பதித்வன், அதுக்கப்புறம் ஞானம் நிறைந்தவன், சர்வஜா, சர்வ வரதா, எல்லா அருளையும் கொடுக்கக்கூடியவன். அப்படி இவருடைய கிராமத்துக்கு பேரு காரப்பங்காடுன்னு பேர். காரப்பங்காடுல அபீஷ்ட வரதன்னு பேர் பெருமாளுக்கு. பெருந்தாவி தாயார் தான் வழக்கப்படி வரதராஜ பெருமாள் தான். அதனால அது பெரிய தனி வரலாறு உண்டு. நல்ல வரலாறு இங்கேருந்து கிட்டக்கு தான். அதனால அது பெரிய ஒரு அழகான ஆச்சரியமான வரலாறு. அங்கேருந்து தான் வர எப்போதும் அங்கேயே குடியிருப்பார். ஸ்ரீரங்கத்தில் வந்து கொஞ்சம் அங்கேதான் நிறைய தந்தை தாயோட அங்கே அப்படி இங்க நமக்கு தந்தையும் தாயும் முன்னால்னால துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ பந்துச்ச குருஸ்துவமேவ துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ சர்வம் மமதேவ தேவன். அப்படி எம்பெருமான் நமக்கு தாய் தந்தையாக இருந்து பெற்றோராக இருந்து நமக்கு அருள வேண்டும். அது இப்போ சுவாமி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தரேன். இது என்னன்னு கேட்டா வேகமா அந்த கடைசி வரி மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஆண்டாள் வந்து கனவு கண்டா. வாரணமாயிரம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. திருமணம் ஆகிறதுக்காக பெற்றோர்கள் சொல்லக்கூடியது. யார் யார் திருமணம் ஆகணுமா விவாகணுமோ அவனும் சொல்ல வேண்டியது. அப்ப வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றது பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான் ஆரம்பிச்சா. இப்போ தோரணம் நாட்ட போறார் சுவாமி சாணிகர் சுதர்சனன் திருநாமத்துல. பெருமாளுடைய பெரிய கோவிலிருந்து வந்திருக்கு. வந்து கைங்கரியம் செய்யக்கூடிய நித்திய கைங்கரியம் செய்யக்கூடிய சுவாமி. அது அடுத்தது காளை புகுத கனா கண்டேன் தோழினான்னு சொன்னா. இப்போ நிறைய பேர் நாதஸ்வரம், இது தவில், அதுக்கப்புறம் வேட்டு இதெல்லாம் பார்த்தா காளை அந்த மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் இந்த மாதிரி அந்தரி சூட்ட கனா கண்டேன்னு சொன்னீங்கன்னான்னு தினமுமே நமக்கு இங்கே மாலை கிடைக்கிறது. பெருமாள் சேர்ந்து மாலை கிடைக்கிறது. காப்பு நான் கட்ட இப்போ வந்து நனவு கண்டேன்னு சொல்லணும். நனவு கண்டேன், நனவாயிற்று. கனா நனவு, கனவு நனவாயிற்று. அதிரப்புகுத நனவாயிற்று. கைத்தலம் பற்ற நனவாயிற்று. கனவு இது நனவாயிற்று. தீவலம் செய்ய நனவாயிற்று. அம்மி மிதிக்க நனவாயிற்று. கடைசியில பொறிமுகந்தட்ட நனவாயிற்று. மஞ்சனமாட்ட நனவாயிற்று. ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை பெயர் புகழ் வெள்ளிபுத்தோர்கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயுநன் மக்களை பெற்று மகிழ்வரேன்னு. திருமணம் மட்டும் இல்லாமல் திருமணம் ஆன பிறகு குழந்தை பேருக்கும் மக்கள் செல்வத்துக்கும் இந்த 10 பாசுரங்கள் நமக்கு சேவிக்க தகுந்தவை என்று சொல்லி, இன்று ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஒரு கேலியா இந்த தோழிகள்லாம் கேட்டாங்க ஆண்டாளை பார்த்து. என்ன நீ பாட்டுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்க, ரங்கமன்னாரை சேவிச்சுட்டு வடபத்திரசாயியை கல்யாணம் பண்ணிக்கலாமோ இல்லையோ, எதுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன்னு கேட்டான். கேட்கும்போது கேள்வி கேட்டா, நாகேஷயா பாம்பல படுத்துட்டு இருக்கிறவன் போய் காதலிக்கிறீன், நாகேஷயா. அப்புறம் சரி பதில் சொல்றதுக்கு தயாரா இருந்தா கூட மற்ற மெதையை விட இது பாம்பு மெதையை எவ்வளோ மேல். உங்களை விட நீங்க நெட்டை நாக்கு பேசக்கூடியவர்கள், உங்களை விட இது மேல். பாம்பு வந்து ரெட்டை நாக்கும். அதனால என்னுடைய ஆதிசேஷனுக்கு ரெட்டை நாக்கு கிடையாது. நாகேஷயா. பக்ஷிரதா, அவருக்கு கார் எங்கேயாவது உண்டா? அதனால வெறும் ஒரு பறவை காராக வைத்துக் கொண்டிருக்கிற பக்ஷிரதா கதம் தேன். அதனால சரி அதுவும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன், கார்ல இடம் இல்லாட்டாலும் நெருக்கி அடிச்சு போறேன்னு.
கருடனுக்கு வேகம் இல்லை. அவர் இழுத்துன்னு போனார் கஜேந்திர நட்சத்திரத்துக்கு, கருடனை பிடிச்சி இழுத்துன்னு போனார். அதனால அந்த கருட வேகம் இல்லை. சுவாமி இங்க பட்டர் சொன்ன பகவத் துவராயி நமஹா, உன்னுடைய வேகத்துக்கு வணக்கம். மற்றவங்களுக்கெல்லாம் வணக்கம் வேண்டாம். உன்னுடைய கருடனுக்கோ உன்னுடைய சக்கரத்துக்கோ சக்கரத்தாழ்வாருக்கோ கிடையாது, உன்னுடைய வேகத்துக்கு வணக்கம் சொன்ன. தலைகொலைய கஜேந்திர ரக்ஷா துவரிதம் பவந்தம் கிராகை ரிவாகம் விஷயை கிருஷ்டா. என்னை போல ஜீவாத்மாக்கள் இந்த உலகத்தினுடைய ஆசைகள் என்ற முதலைகளால், பல முதலைகளால் காலில் இழுக்கப்பட்டவன். அப்படி நான் ஏன் உன் காலில் விழுந்தேன்னா, உனக்கு பேர் 8 கை உடையவன், 8 அட்டபுய கரத்தான்னு பேர், அட்டபுஜாஷ்டகன்னு பேர். அதனால காஞ்சிபுரம் பக்கத்துல கோவில். அதனால காகேரிவாகம் விஷேர் விகிருஷ்டா. நீ எப்படி இருக்க? அபார விஞ்ஞான தயானுபாவம், எல்லையற்ற அறிவும் எல்லாம் தெரிந்தவனாகவும் தயானுபாவம் இரக்கமும் கொண்ட நீ ஒன்னால் அபார விஞ்ஞான தயானுபாவம் ஆப்தம் சதாம், நல்லவர்களுக்கு நண்பராக இருப்பதனாலே அஷ்டபுஜம் பிரபத்தியே, 8 கை உடையவனை வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னார். கடைசியில் முடிக்கச்சே சொன்னா சுவாமி தேசிகன், கை எப்படி 4 8 ஆச்சுன்னு கேட்டார். காலில் வந்து விழுந்தார்கள் அடியார்கள், சரணாகத காலில் விழுந்தார்கள் அடியார்கள். அவங்க காப்பாற்றணுங்கிற ஒரு வெறி வந்துட்டு, சந்திரான துவராத்து, அந்த வேகத்துல திகுண பாகுணம், 4 கை 8 கை. சரணாகத சந்திரான நன்றாக காப்பாற்றுது. ஏன்னா நன்றாக காப்பாற்றுறது எப்படின்னு ஒரே ஒரு நிமிஷம் கஜேந்திரனை காப்பாத்துட்டேன். 1000 வருஷமா சண்டை போட்டு இருக்கு முதலையோட. மற்ற யானைகள்லாம் காப்பாற்ற முடியல. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தேன்னு ஓலமிட்டது. ஆன்னு சொன்ன உடனே அதனால அகார வாச்சன் விஷ்ணு என்று பெருமாள் வந்தார், மற்றவாள்லாம் வரல. அதனால கஜேந்திரனை காக்க பெருமாள் வந்தார் அப்படின்னு தேசிகன் தமிழ் பிரபந்தத்திலையும் சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது இங்க வந்து அந்த கஜேந்திரனை காப்பாத்தியாச்சு. முதல்ல காப்பாத்துறது யாருன்னு தெரியல, முதல்ல கத்தித்தா இல்ல யானை கத்தித்தான்னு தெரியல. முதல் யாருன்னு முதல்லன்னு கத்தித்தான். அதனால முதல்ல காலில் பிடிக்கின்றது, முதல்ல யாரு. அதனால ஆழி தொட்டான் அங்கே இருந்தார் ஆழ்வார். வந்து புரியல, யார் குரல்னு புரியலையா அப்படின்னு நடிச்சார் அவர். அப்போ சக்கரத்தாழ்வார் அந்த முதலையின் கழுத்தை அறுத்து, அந்த க்ஷணமே பெருமானுக்கு அடைந்தது, அது மோட்சம் அடைந்தது அந்த முதல். 2 பேரும் ஹா ஹா ஹூ ஹூ என்ற 2 கந்தர்வர்கள், யானை போலவும் முதலை போலவும் எப்பொழுதெல்லாம் முனிவர்கள் குளத்திலே நீராட வருகிறார்களோ அப்ப தொந்தரவு கொடுத்ததுனால அவங்க சாபம் கொடுத்துட்டாங்க, நீ யானையா போ, நீ முதலையா போ. அதனால அந்த யானையை காப்பாத்தியாச்சு. காப்பாத்தின பிறகு திரும்பவும் அந்த யானை ஒரு தாமரை பூவை அர்ச்சனை செய்வதற்காக மலரை பறிக்க குளத்தில் இறங்குமோ, இறங்கினால் இன்னொரு முதலை வந்து குடிக்குமோ என்று அந்த குளத்தை சுற்றி சுற்றி வந்தான். அதே போல இந்த எம்பெருமானுடைய கையில ஒரு வஸ்திரம் வந்து ஒட்டி கொண்டது, அங்கவஸ்திரம், பட்டு அங்கவஸ்திரம் வந்து ஒட்டி கொண்டது. இந்த பட்டு துணியாலே, அங்கவஸ்திரத்தால் மேல் துணியாலே அந்த காயத்துக்கு கட்டு போட்டு புண்ணை ஆற வைத்தான். அப்படிலாம் ஒரு அக்கறையோடு, அப்படி நமக்கெல்லாம் துன்பத்தை எல்லாம் நீக்கி இன்பம் அருள்வான் என்று சொல்லி சாதாரணமா இவர் சுவாமி சாதிச்சப்பாடு ஒரு மங்களம் சாதிக்கிறேன், அதையும் கேட்டுட்டு போகிறேன். உங்கள் கடகடைந்த மாதவனை கேதவனை கமல தந்தரிகள் வடர்பிரான் போத சொன்ன சங்கர் கருமால் எப்போதும் தப்பாமே இங்கு பரிந்துரைப்பார் 2 மார்பரை போல் எங்கள் குலத்து செல்வர் திருமாலால் எங்கும் நிறுவனத்துக்கு இப்பொருவாய் பாத்திரம். இப்போ 30 நாளும் வராதவர்களுக்கு சில காலத்தில் அந்த காலத்தில் ஒரு சொல்லி ஆச்சாரியம் சொல்லி ஒவ்வொரு பாசத்துலேருந்து ஒரு வாக்கியத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணிட்டு, முதல் பாத்திரம் நாராயணனே நமக்கே வரை தருவான், நாராயணன் மட்டும் புத்த தரக்கூடிய ஆறு கிடையாது. அதுக்கு அநேகமான நிறுவனங்கள் முதல் நாள் அழைப்பு ஸ்தாபித்தேன். 2வது பாத்திரம் ஒரு ஜீவனா பிறந்தா என்ன பண்ணணும், எப்பெருமானுக்கு தர்மம் பண்ணணும். தர்மம் பண்ணுறது மட்டும் இல்லாம அந்த கையை காட்டணும். எங்க அந்த தர்மம் பண்ண முடியாத
காட்டணும். 3வது பாத்திரத்துல மூணி உலகம் அந்த உத்தமன் பேர் பாடி எம்பெருமானுடைய நாம சங்கீதம் பண்ணிட்டே இருக்கணும். 4வது பாத்திரம் ஆழிமனை கண்ணா ஒரு நீ கைகரவேன் பஞ்சமிய தேவையா இருக்கையே நீ எங்களுக்கு வாழவழியில் பெய்தார் வாழ வைக்கணும். 5வது பாத்திரம் மாயன். மாயன்னா உலகத்துக்கு மாயம் இல்லை, நமக்கு மாயனா இருந்தா. ஏன்னா உள்ளம் திருடுகிறான், உள்ளத்தை கொண்டு மொழியோடும் தபஸ் பண்ணிட்டு இருந்துச்சே நீங்கள்லாம் தூங்கலாமா, நீங்க இப்ப கேட்க வேண்டாமான்னு ஈசேந்திரங்கம் அனைத்தாத்தன் கலந்து பேசின பேச்சிருவோம். பட்சிகள்லாம் சப்திக்கிறதே பிடிஞ்சுடுத்தே, நீங்க இன்னும் தூங்குறீங்களே, தூங்க வேண்டாமா, எம்மனோட மாறி மாத்திரம் நம்ம நோம்பு இருக்க வேண்டாமா, நாங்கள்லாம் வாசல் நிற்கிறோமே அப்படின்றா. கீழ்வானம் வெள்ளச்சென்றுல போவான் போகினாரே போகாமல் காத்து, நீங்க எழுந்து வரலைன்னா கூட பெருமாள் விட மாட்டான். உங்களை எப்படி காக்கணும்னு அவனுக்கு தெரியும். போவான் போகினாரே போகாமல் காத்து. சரித்திர தொண்டர்பி ஆழ்வார், திருமுக ஆழ்வார், அன்னைக்கு ஆழ்வார்கள், அன்னைக்கு பக்தர்கள்லாம் போகிற பரிசுக்கு பெருமாள் போக விட்டு கூட்டுருவான். அப்படி போவான் போகினாரே போகாமல் காத்துக்கிறான். 9 தூமணி மாடத்து சுற்றம் விளக்கறிய விளக்கு ஏற்றி வச்சு பெருமாளை சேவிக்கணும். ஆனந்தமா இருந்தா அந்த ஒரு விளக்கு ஏற்றிட்டா அந்த ஒரு விளக்குலேருந்து 1000 விளக்கு ஏற்றி விடலாம். அப்போ ராமானுஜன் மாதிரி ஒரு ஆச்சாரியர் ஒரு விளக்கா இருந்தார். இன்னும் ஒரு தடவை இங்கேருந்து போனார், வேமந்தத்தை கத்துக்கிறதுக்காக திருக்கோட்டில் போனார். ராமானுஜர் கத்துண்டார். எல்லாம் பலவிதமான ஆச்சாரிகள், எத்தனை வம்சம், பரகால மடம், மைசூர் மடம், இந்த மடம், அணி பிரகாஷீயர், அத்தனை இந்தியா முழுக்க இந்து மதத்தை தூக்கி நிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு 100 சம்பிரதாயத்தை அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கால்நடையா நடந்து ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் ஒருத்தருக்கும் கைகறி ஏற்பாடு பண்ணி கொடுத்து இந்த கைகறி நீ பண்ணணும் இப்படி கைகறி நம்ம காமிக்கிறார். ஸ்ரீரங்கத்துல 542 பேர் கைகறி கொடுக்கிறார். பற்றக்கறவை கணங்கள் பலகாந்து ஒரு பசுவானது எப்படி போய் பெருமாள் எப்படி போய் பால் கொடுக்கறது, 1000 மாடு இருந்த கண்ணுக்குட்டி இருந்தா கூட ஒரு கண்ணுக்குட்டி தனியா தன்னோட கண்ணுக்குட்டி தேடி கொடுப்போம். அது மட்டும் இல்ல, எம்பெருமான் அப்படி இல்லை. எம்பெருமான் எல்லாரையும் காப்பாத்துறா. என்னன்னா ஒரு பசு கண்ணுக்குட்டி மாதிரி ஒரு தோலை பூத்தி 2 கண்ணையும் பொறுத்து ஒரு வாளி வச்சு பக்கத்துல போயிட்டீங்கன்னா ஓஹோ நம்ம கண்ணுக்குட்டி இங்கே போயிட்டு கொடுத்துருப்பாங்க, அடிபடுத்த உடம்பு தெரியும் அப்படின்னு அப்பவும் பால் கொடுக்குமா. அப்படி எம்பெருமான் நமக்கு ஜீவன், நமக்கு எந்த ஞானமும் இல்லாட்டா கூட பெருமாள் அத்தனை விதியும் தன்னுடைய கண்ணுக்குட்டியா இருக்கு சம்மதிக்கிறான். கனைத்திலங்கட்டுவன்மை கண்டிருக்கிறேன் நிலைத்த உணவழியே என்று மாதத்துற அது சும்மா இருக்காது. எப்ப நினைச்சாலும் பெருமாள் கண்ணுனா பால் சுரக்கமா. புள்ளின் பாய் கிண்டானே நமக்காக புள்ளின் பாய் பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணி எல்லா அசுரர்களையும் கொண்டா. உங்கள் புறக்கடை தோற்றத்து வாயுள் தெங்கடியில் விழுந்த அம்பல்வாய் கும்பிடுகான் எங்கள் முடிக்கூரை என்பது தவிர்த்தவர் தங்கள் திருக்கோயில் தங்கிடுவான் போந்தார். இன்னும் தூங்குறீங்க, ஏந்திருக்க வேண்டாமா, இன்னும் சங்க சத்தம் கேட்கறது, எல்லா சத்தமும் கேட்கறது, இன்னும் நீ தூங்கலாமான்னு கேட்கிறா. எல்லே இளங்கிலியே இன்னும் இருக்குதையோ இளங்கிலியேன்னு அழைக்கிறா. அப்புறம் நீங்க என்ன உடையே நான் சொல்லணும், நானே சொல்றேன், நானே தான் ஆயிடுங்க, என்னையும் நான் சொல்லிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து இன்னொன்று நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். அப்படி சொல்றோம். 16ஆம் பாதி நாயகனை எழுப்புறா. நந்தகோபானுக்கு ஒரு நமஸ்காரம் சொல்லி நந்தகோபனை எழுப்புறா. 17ஆம் பாத்திரம் அம்பரமே தண்ணீரே சோரையை செய்யும். இது இல்லைன்னா நம்மளுக்கு ஜீவனே இல்லை. எம்பெருமானே இது எங்களுக்கு நீ காட்டி கொடுக்கணும், இது எங்களுக்கு வழி பண்ணி கொடுக்கணும்னு கேட்கிறா. இந்து மதில்களில் தன் ஓடாத தோல்வழியல் நந்தகோபாலன் மன்மகளே நப்பினார். நப்பினியரோடு இருக்கிய அந்த மாதிரி ஆனந்த போகணும், எங்களுக்கு கொடுக்கணும், நீ நப்பினியை மட்டும் நினைச்சுட்டு வரக்கூடாது அப்படின்னு நான் கேட்கிறா. குத்து விளக்கரிய போட்டுக்கு அந்த விளக்கு சொன்னேன். குத்து விளக்கரிய பொட்டுக்கால் கட்டின் மேல் வெத்தன்ற பஞ்சசைனத்தின் மேலேறி நீ ஆனந்தமா இருக்க, பள்ளிக்கட்டு கீழே இருக்க. ஆனா நாங்கள்லாம் இங்க உனக்காக காத்துட்டு இருக்கோமே, எங்களுக்கு அந்த கதவை திறந்து ஒரு சேவை கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்கிறா. 33 அவரருக்கு முன்னின்று கப்பந்தவிற்கும் தெளியேது உள்ளாய். 33 கோடி தேவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணி அன்னைக்கு மாதவனா இருந்து நீ எல்லாம் அனுகிரகம் பண்ணியே, அது அந்த அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கிறா. ஏற்ற கல்லங்கள் எதிர்பங்கி மீதிருப்பா மாற்றாதே பாத்திரியும் வள்ளல் பெருந்துக்கள். பசு என்ன பண்ணுமா, என்ன தப்பு பண்ணாலும் சமைச்சிருமா, எப்போ வந்தாலும் பால் கொடுக்குமா. அந்த மாதிரி மாற்றாதே பாத்திரியும் வள்ளல் அங்கன்மா பொங்கமாய் வந்து பள்ளி கட்டிக்கே நம்ம சரணாகதி பண்ணிக்குவோம், நீ எங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு கேட்கிறா. மாரிமலை மொழிஞ்சில்ல பிரகலாதனுடைய லோகத்துக்கெல்லாம் காட்டினா பக்திய. பிரகலாதனும் பரவணும். இந்த பிரகலாதனுடைய பிரகலாதனுக்காக தான் பெருமாள் நிசுமுகரம் பண்ணார். நிசுமுகரம் எப்படின்னா உலகம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டார் நிசுமனா. அப்படி ஆச்சரியமான அந்த அவதாரம். அப்போ 24வது அவசரத்துல அன்றி உலகம் தான் அடி போட்டு எல்லா வாதத்தையும் பாடுகிறார். அன்றி உலகம் தான் அடி போற்றி கொன்றங்கம் சென்று சென்றாய் ஜல் போற்றி கண்டு கொடுத்தா இப்படி எல்லா உதாரணத்துக்கும் சொல்லிவிடுறா. ராமாவத்தை சொல்றா, கிருஷ்ணாவத்தை சொல்றா, எல்லாத்தையும் சொல்லிவிடுறா. ஆனா இத்தனை பேருக்கு எல்லாம் பண்ணிய நாங்க வந்திருக்கோம் கல்விக்கூடத்துல, எங்களுக்கு ஏதாவது எங்களை வாழ வைக்கப்படாதா அப்படி கேட்கிறா. 6 பிறந்த 25வது பாத்திரம் ஓர் இரவில் ஒடுக்கமனா விழித்து விட இவ்வளவு தூரம் வந்திய நீ கிருஷ்ணாவதாரம் பண்ணிய, அப்ப கூட எத்தனை பேர் காப்பாத்து
தோண்டிட்டே எங்களுக்கு கை விட்றாத கோபிகள் எல்லாம் பண்ண புண்ணியம் நாங்களும் பண்ணுறோம், எங்களுக்கு அந்த மாதிரி ஒன்றும் தெரியாது. அதனால நீங்க அவசியம் எங்களுக்கு ஆக்குங்கிறா. 26வது பாத்திரத்துல நிதானத்தை கொடுக்கணும், பெருமாள் சாமி திருமண் சாமத்தை கொடுக்கணும், பெருமாளுக்கு கையிறதுக்கு என்னென்ன கிரியைகள் வேணுமோ அத்தனையும் கொடுக்கணும் கேட்கிறா. 27வது பாத்திரத்துல உன் திருவிழி வாரத்துல குடாரை வெள்ளி கோவிந்தா ரொம்ப பிடிச்ச காரணம் அது சமர்ப்பிச்சு ஒரு திருவிழிக்கு சமர்ப்பிக்கிறோம். நீ அதை அவசியம் நீ திருவிழா பத்தணும்னு கேட்கிறா. 28 பாதம் கரடுகள் பிடித்து காணம் தேர்ந்திருப்போம். நீ எப்படி ஆய்குளத்துல நாங்க தோன்றி எங்க இடத்துல வந்து வந்திய அங்க நீ எப்படி அன்னைக்கு கரடுகள் காணம் தேர்ந்தமோன்னு நானும் பாட போறோமே, அப்படி நீ ஆய்குளத்துல இருந்தியே, ஆனா எங்களோட இல்லையே நீ இப்ப அந்த சேவை எங்களுக்கு காட்டணும். இது கேட்கற நாராயணியத்துல குருவாய் பட்டத்திரி கேட்கறாரு, அந்த சேவையை எனக்கு காட்டி கொடுக்கணும்னு கேட்கறா. அப்படி ஆண்டாலும் இங்க பிரார்த்திக்கிறா. சந்திரிகாடு இந்த வாசனத்துல சரணாகதி, இந்த சரணாகதி பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ராமாயண பூர்த்தி சரணாகதி. முதல்ல லட்சுமண சரணாகதி பண்றான், இந்த மாதிரி நம்ம கூட வருவேன் என்னை கை விட்டா நான் என்னோட பிராணம் போயிடும் அப்படின்னு லட்சுமண சரணாகதி பண்றான். அடுத்த சரணாகதி பரதன் பெருமாள் கூட்டுன்னு போறார், பெருமாள் திருவடி கொண்டு அகலிய சாவை மோதினாரு. அடுத்து போனா பரதன் சரணாகதி பண்றான், நீ புத்துதான் ஆனோம் பரதன் நான் ஒருத்த பிறந்ததுனால இந்த ஜன்மா எனக்கு வீணா போயிடுதே, நான் உனக்கு அபிகாரம் பண்ணிட்டேன்னு காலில் விடுறான். நான் வரமாட்டேன், அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததுதான், நீ போ நான் வந்து பின்னாடி வந்துருவேன்றான். பெருமாள் உடல ஜடாயு மோட்சம் கொடுத்தார், சபரிக்கு மோட்ச சாக்கியம் கொடுத்தார். ராமாயண பூர்த்தி பார்த்தா சரணாகதி தான், பெருமாள் சரணாகதி தான். அந்த சரணாகதி அவ்வளோ பண்ணியே இப்போ நாங்கள் சரணாகதி வந்திருக்கோம். என்ன பண்ணுவோம் தெரியுமா, 8 7 வைக்கும் உங்களோட உற்றமையாவோ உனக்கே நாம் மாற்றிடுவோம், வேற எங்கேயும் யாருக்கும் நாங்கள் கையில் பண்ண மாட்டோம், திரும்பி வாழ்க்கையே இருப்போம் அப்படிங்கிறா. இங்கே ஒரு பெரிய விசாரம் உண்டு, வேதாந்த விசாரம்லாம் ஒன்று சொல்லுவோம். ஒரு இங்கே வைஷ்ணவால சமாசனம் பரணியாசம் பண்ணிட்டா சரணாகதி பண்ணிட்டா ஒரு தரம் தான் ஜென்மா, அது போல ஜென்மா கிடையாது. அப்படி நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கு. ஆனா என்ன சொல்றான்னா, இதுக்குதான் ஆச்சாரியிட்ட போய் நம்ம காலக்ஷேபம் பண்ணாதான் விஷயம். என்ன சொல்றான்னா, என்பொருட்டில்லை உனக்கு கிடையாது. அவன் நினைச்சா உன்னை கோபியரா கொண்டு வரலாம், அவன் நினைச்சா வானரமா கொண்டு வரலாம், அவன் நினைச்சா சம்பிரதாயம் எப்பப்பெல்லாம் அவதாரம் பண்றானோ அப்போ உன்னை கூட்டுப்பான், அப்போ உனக்கு சாப்பிட்டு அப்போ உனக்கு நான் கைக்கு தான் பண்ணுன்ற ஆட்டம். அதை தான் பெரிய விசாரம் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சூட்சமான விஷயம் இது. அடுத்து இங்க பங்க கணக்கு சொல்லிட்டேன். மாதவன் ஆறான் இந்திர துர்வாசர் வர வித்யாசிரிகள் வந்து மாலை கொடுக்குறா, லட்சுமியை பூஜை பண்ணோம், இந்த மாலை எடுத்துக்கணுங்கிறா. அந்த மாலை எடுத்துன்னு போறா. அந்த மாலை எடுத்துன்னு போனா துர்வாசர் வாங்கிட்டு போறார். வாங்கிட்டு போனா தேவலோகம் அவர் தான் எல்லா சஞ்சலோகம் சஞ்சாரம் பண்ற. தேவலோகத்துக்கு போனா ஐராவத யானை கபடி வந்துருக்கான். அந்த மாலையை கொடுத்தாரு இந்திரனுக்கு. அவன் லட்சுமியா பண்ணாம அந்த யானை அங்குசத்துக்கு கொட்டி காட்டி மாலையை வாங்கிக்கிறான். என்ன இவ்வளவு இருக்கானே, லட்சுமி பிரசாத் தான் அவனை உடனே சாபம் கொடுத்துட்டு வருவார். அதுல கொடுக்காம வச்சிருந்தார். மறுபடியும் என்ன பண்ணா, யானையை வாங்கி யானை மத்தகத்துல வச்சா அந்த மாலை. யானை நிமித்தி ஏதோ உத்தரவு சொல்லி எடுத்து கீழே போட்டு கீழே போட்டா யானை நடந்துட்டே வர்றா. அந்த யானை கால் போடும். ஒரு விதமான கோபம் வந்துருந்து துர்வாசருக்கு. இதே இப்படி பண்ணிட்டு உனக்கு தேவலோகம் இருக்கிறது தானே, இன்னைக்கு 33 தேவதைக்கு அதிபதி தானே உனக்கு திமுரு, உனக்கு ஒண்ணு இல்லாம பாக்கிறது உங்களுக்கு. எல்லா தேவர்களும் வெறும் கட்டின வேஷ்டியோடு நிற்கிறான், ஒண்ணு கிடையாது, எல்லாம் போட்டு போறா. பெருமாட்ட போறா, கவிக்கிறா, கல்ல விழுறா. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது பாரு, எல்லாம் நாராயணத்தே போவோம். போனா அத்தனை பேர் நாராயண சேவிச்சு நாராயண சரணாகதி பண்ணி கேட்கிறா. இப்ப சொல்றான் பெருமாள், இதுல பாவம் சாதாரண பாவம் இல்லை, பெரிய பாவம் பண்ணிருக்க நீ. இப்பவா இந்த கடல் சமுத்திரத்துல மலையை வச்சு அமிர்தம் கடையணும், கடைஞ்சி அதுல மகாலட்சுமி வருவோம், வந்தா அவருடைய சமாதானம் வாங்கிக்கணும். அப்புறம் ஒண்ணு உங்களுக்கு திருப்பி பழையபடி பலம் வரணும்னா அந்த அமிர்த சாட்டாதான் பலம் வரும்ங்க. சரி போச்சு, எல்லாம் போச்சு, நாங்கள் திருப்பி கிடையணும்னு கேட்குறா. பெரும் மலையை தூக்கணும்னா விட்டாள்களா, உங்க ஒத்தனால மழை தூக்க முடியாது, 66 கோடி அசுராலையும் கூட்டுக்கோ, சேர்த்துக்கோ, அப்புறம் என் மேல ஏமாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. 66 இந்த பக்கம் வந்தா 10 இருந்தா எனக்கு எதை வச்சு கிடையாது. சரி பெருமாள் வாசிகை கொடுத்தான், அதுவும் போராதுன்னா பெருமாள் மழை கிழக்கு தண்ணி போட்டுட்டா மழை தண்ணிக்குள்ள கொடுத்தோம். அப்புறம் பெருமாள் ஆமையா சாதாரம் பண்ணி மலையை மேலே தூக்கி கொடுக்குறாரு. எல்லாம் பெருமாளை பண்றேன், உங்களுக்கு எல்லாம் நானே பண்றேன், ஆனா நீங்க ஒன்றும் இது பண்ணி யோசிக்கலையே அப்படின்னு. அப்போ அமுது கிடையாது. அமுதில் வரும் பெண்ணமுதா இப்ப காட்டு வரா, ஆழ்வார் காட்டுறார். அமுதில் வரும் பெண்ணமுதா வரலாற்று காட்டுறா. அந்த பெண்ணமுது இது என்னடவோ அவன் நான் சேர்த்துக்கல, அவர்கிட்ட சமாவணம் வாங்குவோம், எல்லா சமாவணம் வாங்கிக்கிறா. அப்போ இந்த அமிர்தத்தை எல்லாருக்கும் கொடுக்குறார். அப்போ ஒரு அசுரன் வந்து ஏமாத்தி வாங்குறான், தேவராஜ் வந்து வாங்கறான். அது பெருமாள் வந்து இப்ப அதுக்கு மௌனி அவதாரோட அந்த கதை சொன்னா இன்னும் நேராக போடும். அதனால சீக்கிரம் சங்கரமா முடிச்சுக்கிறேன். இப்படி அவனோட ஆண்டிக்கு தான் மாதவன் பேர் வந்தது. மகாலட்சுமியை கொண்டு வந்து சகல பேரையும் அன்னைக்கு காப்பாத்திரியே மாதவன் பேரு. கேசவன்னா அழகான கேசவடைய அர்த்தம் இல்லை,
கந்தர்வர்கள், எச்சர்கள், கிண்ணர்கள், சகல லோகத்துக்கும் சகலத்துக்கும் நாராயணன் தான் அதிபதி. அது என்ன சொல்றோம்னா, ஆலோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனப்புனகா இதுவேகம் சுழிப்பெண்ணும் தேயோ நாராயணாவரியினான். சகசாஸ்திரநாமத்துல பார்த்தா சகலத்துக்கும் வந்தான். அதுக்கு என்ன அர்த்தம்? கேசவனுக்கு அர்த்தம் சகலத்துக்கும் வந்தான் அதிபதி. அவனோட திருவடி பார்க்கலாம் நாங்க யார் யாரெல்லாம் சேர்க்கிறாளோ அவளுக்கு பெருமாள் பெருமானந்தத்தை கொடுப்பா, சகல சௌகரியம் கொடுப்பான். சுவாமி சாய்ச்சார். சுவாமி சாய்ச்சதுக்கு இன்னொன்று சொல்லணும். என்ன சொல்லணும்னா, ஆண்டாள் ஏன் ரங்கநாதன் திருச்சான்னு கேட்கணும். அப்ப பேர் சும்மா ஆழ்வார் சும்மா எல்லாமே நம்ம பெரியாழ்வார் ஒவ்வொரு பெருமாளா சொல்லிட்டு வர. பத்ரிகையிலேருந்து ஆரம்பிச்சார். பத்ரிநாராயணன் 26 படி பாடிய மலை வசத்துக்கு இருக்கா, இவர் சிவன் பிடிச்சிருக்கா அவனுக்குன்னு கேட்கிறார். இல்லப்பா அவர் குழுல நடுக்கார், எவ்வளவு வரவாளா கஷ்டப்படுறான், எனக்கு அந்த பெருமாள் வேண்டாம்ன்றா. இறங்குறார். இறங்கினா மதுரால வந்து சேர்க்கிறா. இந்த பெருமாள் இருக்கிற இவர் காற்று மாட்டோம் மடத்துல இருக்கார், இவன் முடியாதுங்கிறா. அப்படியே நைமிசாரியனுக்கு வர. இப்படி ஒவ்வொரு பெருமாளும் சொல்லிக்கிறார். நைமிசாரியனுக்கு வந்தா நைமிசாரியன் அந்த பெருமாள் எல்லாரும் ரிஷிகள்லாம் சுட்டுருக்கா, நான் மட்டும் வார்த்தை கூட சொல்ல முடியாது கொடுக்க அப்படின்றாவோ. உடனே அங்கேயிருந்து பூரிக்கு வர. பூரி வந்தா தமிழ்நாடு பெருமாள் பக்தாளா குமிஞ்சிட்டு இருக்கா ஒரு பக்கம். ஒன்றும் அவனை கிட்டக்கே போக முடியல. அப்புறம் வந்து ஜுவாலா கோபில மாலோல குருடாகாந்த பார்க்கவாகா யோகானந்த சந்திரவடா பாவடா நம்மளுக்கு 9 நரசிம்மன் திருமங்கையாரோட கண்டுபிடிச்சா. அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப இருக்கிற போன ஐசிகர் என்ன பண்ணா, அதுக்கு நிறைய ரோடு போட்டு கோயிலை பிரசித்தி பண்ணி எல்லா விதமான சௌரியம் பண்ணி அங்க கெஸ்ட் ஹவுஸ் கட்டி எல்லாம் பண்ணிட்டாரு. வருஷம் பெரிய பிரம்மோத்சவத்தை பிரம்மாண்டம் பண்ணி பைத்திரோத்சவம் பிரம்மாண்டம் பண்ணி திருப்பதியிலேருந்து ஐயோ ஆபீசர் வர வச்சு அப்படி திருப்பதிக்கு கூட கொண்டு விட்டார் அவங்களுக்கு. அப்படி அந்த கோவில உடனே அப்பா நிறுத்த மட்டும் நம்ம பதில் சொல்ல முடியாது. பிரகலாடையே தவிச்சான். அவன் ஆண்டியாய்க்கு கபாலமே அப்பவே தவிச்சான். அதனால நானும் போக வேண்டாம்பா, மேல கீழே வரணும்னா இப்படி வந்தா நேர திருவள்ளுவர் பெருமாள் இவர் வைத்தியம் பார்க்கறதுக்கே சரியா இருக்கு. வந்தாலும் வைத்தியத்தை கொண்டு இங்கே கட்டி அத்தனை பேருக்கு அந்த வைத்தியம் பார்த்துட்டு இருக்கார். புரியல அப்படின்றா. அதுக்கு கீழே அந்த திருவள்ளிக்கேணி பெருமாள் வர்றார். இவர் வீச வச்சிருக்காருப்பா, இவர் வைத்தியமா இல்லை. ஆனா வந்து அர்ஜுனப்பட்ட கஷ்டத்துக்காக அந்த மூத்தரெல்லாம் நடுவாங்கிட்டு இருக்காரு. பாவம்பா இவர். அதனால நான் அவரை வந்து அவருக்கு இன்னும் ரணமா ஆறல அப்படிங்கிறா. இப்படி ஒவ்வொரு பெருமாளா வைக்கிறா. அமுதன் வந்து திருக்குழந்தை வைக்கிறா. இவரெல்லாம் பிரபந்தத்துக்கு அதிகாரிகளா இருந்தார். அவனுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தார் நாகமன் மூலியமா அப்படின்னு இருந்தா. அவர் ரொம்ப ஆடம்பரமா இருக்காருப்பா, எனக்கு அவ்வளவு ஆடம்பரம் முடியும் அப்படின்னு அப்புறம் சொல்றா. இது சமத்காரம் பேரு, யாரும் வந்து தப்பா நினைக்க வேண்டாம். ராமனோட கிருஷ்ணன் வந்தானா ராமன் மட்டும் நடத்த முடியாது. நகின் இந்தியா நியாயம் சமஸ்கிருதம் இருக்கு, சுவாமிக்கு தெரியும். அப்படி சொல்றா. இப்படி எல்லா பெருமாளும் போயிட்டு திருவனந்தபுரத்துக்கு போறா. அனந்தசேன பெருமாளை காட்டுறா. பிரம்மாண்டமா படுத்திருக்காரு, எல்லாம் இருக்கு. அவர் எங்கேயோ மூலையில இருக்காருப்பா பெருமாள். ரொம்ப கடந்த சேர்ந்து பாகஜமா இருக்காருப்பா அப்படின்னு அப்படி கூட்டு வந்து கல்லழகர் காட்டுறா. பெருமாளுக்கு 100 அடுத்தார் ஒருத்தர் கொண்டணும். பெருமாள் அழகாக இருக்கார். இவர் காட்டில தான் உட்காந்துருக்காரு எப்படின்னு சொல்லிவிட்டா. அப்படி எல்லா இடத்துக்கும் சுத்தி வந்து 105 திவ்ய தேசங்கள் வந்து 106 தேசம் எம்பெருமான் திருவரங்கத்தை காட்டா. என்னப்படி சேவிக்கச்சே வண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவா என் உள்ளங்கவர்ந்தானை அன்றோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே. பெருமாளை சேர்த்தா கண்ணு கண்ணீர்மா துர்கா பெருமாளுடைய அந்தர்கதி ஆயிடும். அப்ப ஆழ்வார் கேட்கிறார், நியாயமா இது? நான் பெருமாள் பொண்ணு கொடுத்தேன், இவ்வளவு பெரிய பொண்ணை வளர்த்து கொடுத்தேன். அவருக்கு வந்து பெருமாள் நல்லபடியா கல்யாணம் பண்ணித்தரேன் அண்ணா, நீ ஆக்ஷன் போடும் கேட்கிறார். சரி, அதுபடியே வர தாண்டாள் திருப்பி கொடுத்து ரெங்க போய் வீட்டுக்கு வந்துட்டு போறா. ரெங்கமன்னார் சேவை கேட்கிறார். பெருமாள் பெரியாழ்வாரோட கூட இருக்கார். சில பேர் இருக்கிறச்சு பெருமாள் ஆண்டாள் கல்யாணம் ஆகுது. சுவாமி சாய்ச்சார் ஒரு விஷயம். ஏன் ரங்கநாதன் கேட்டான்னு ஆண்டாள் திருப்பி கொடுக்குறா. புயழழகர் வாயழகர் ஏகமல பூழழகர் கண்ணழகர் எல்லா அழகரையும் சொல்லிட்டா பாத்திரத்துல. நான் ஏன் பெருமாள் ரங்கநாதன் செலக்ட் பண்ணேன்னா, இந்த சேவை நான் எங்கேயும் அழிய பண்ணுவானு இங்கே நான் சேர்க்கல அப்படின்னு ஆண்டாலே சர்டிஃபிகேட் கொடுக்குறான். சர்டிஃபிகேட் இருக்க விஷயம் இருக்கு. அப்பேற்பட்ட பெருமாள் நம்மளுடைய ரங்கநாதன் வரும். அப்புறம் நாளைக்கு 26ஆம் தேதிக்கு ஏழப்புறம் பெருமாளுக்கு ஏழப்புறம் எல்லாரும் சேவிக்கலாம், இங்கேயும் சேவிக்கலாம். இந்த ஸ்ரீரங்கம் சரணத்திரவண சேகராக ஜெயந்தி பூமணத்திரவண கதவங்கிட்டப்பா. அப்படி ஆசிரியமானது ஆண்டாளோட திருக்கல்யாணம் ரொம்ப சுகமா முடிஞ்சு லோகங்கள் சேமம் இருக்கணும், லோகங்களே கேட்க முடியும், தொடர்வாழ்க்க முடியும். அப்படி ஆசிரியமான ஆண்டாள் கல்யாணம் நடந்தது. பெரியாழ்வார் என்னது இவர் பண்ணி கல்யாணம் பண்ணி வந்தாரு, ஏன் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணின்னு கேட்டா, ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கன்மால் தான் கொண்டு போனான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இந்த முன்ன செங்கன்மாலையே கொண்டு போயிட்டான். ஆனா எதுக்கு கொண்டு போனான்னா, யசோதைக்கு மாட்டு கொண்டு இல்லையா, அந்த குறை இருந்தான். யசோதைக்கு மாட்டு கொண்டுக்கா கொண்டு போயிட்டாயா, புரிஞ்சுது இப்ப புரிஞ்சுது அப்படின்னு பெரியாழ்வார் கை கட்டி என்ன பண்ணேன், திருவிழி வாரத்தில் எப்போதும் இங்கே இருந்து நான் வச்சுக்கணும். இந்த திருவிழி வாரத்தில் இதெல்லாம் நடக்கணும்.
இந்த பாவ நோம்பு சகலக்கல் ரசகங்களையும் நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு பிரார்த்திச்சு எம்பெருமானோட கல்யாணம் செய்வதா இன்னைக்கு மத்திய வீட்டுக்குள்ள பெருமாள் சேர்ந்து வைக்கிறார். அப்படி அடியே 3 பேர்கிட்ட காலட்சம் பண்ணியிருக்கேன். இந்த குழந்தை ஆண்டவன் அண்ணாதூர் வந்தாச்சார், கருக்கார் நிஷ்கராச்சார், 3 மகான்கள் நான் நல்ல கட்சார் ரொம்ப ஆசைப்படுது. அவளுடைய விஷயங்கள் ஏதோ நிறைய பிரதிபலிச்சிருக்கு. ஏதாவது அஞ்ஞானத்தில் சொல்லியிருந்தா அதை சமைச்சுக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு எம்பெருமானோட ஆண்டாளுடைய திருக்கல்யாண மங்களத்தோடு அணி நிறைவு ஆண்டாள் எம்பெருமானார் தேவிகள் சுவாமி திருவிழை ஸ்தானிகர் சுதர்சன சுவாமி சுவாமி கோதா திருக்கல்யாணத்தை அடியன் சார்பாக நிறைவேற்றி கொடுத்தார். அவருக்கு தன்யவாதங்கள். அதனால சாதாரணமாக சொல்லும் பொழுது கல்யாணானாம் அவிகலதிகி காப்பி காருண்யசீமா நித்யாமோதா நிகமவிசாம் மௌளி மந்தாரமாலா சம்பத் திவ்யா மதுவிஜன சன்னிதத்தாம் சதாமே தைஷாதேவி சகலசோன பிரார்த்தனா காமதேன. அதே மாதிரி கோதாஸ்தியில சதமுக மணிநீலா சாரு கல்ஹாரஹஸ்தா தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலக வினிஹிதாபி ஸ்ரக்விர் ஆக்ருஷ்டநாதா விலசத்து ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ इति विकसित भक्तेः उचितां वेङ्कटेशात् बहुगुण रमणीयां भक्ति गोदास्तुतिं यः सभवति बहुमान्य श्रीमतो रङ्गभर्तुः चरणकमल सेवां सात्वतीम् अभ्युपैष्यन् என்று சுவாமி தேசிகன் 29 பத்தியத்தில் முடிச்சுட்டார். ஏன்னா 30 மாசங்கிறது ஆண்டாளுது, அதை மீறக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொன்னார். அதனால நாமெல்லாம் என்ன பிரார்த்தனை பண்றதுன்னு கேட்கிற போது ராமாயணத்துல கடைசியில மங்கள ஸ்லோகங்கள் 1, 2, 3 காவேரி வர்த்ததாம் காலே காலே வர்ஷது வாசவா ஸ்ரீரங்கநாதோ ஜெயித ஸ்ரீரங்கஸ்ரீச்ச வர்த்ததாம் சஷ்டி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மஹீம் மஹீஷாக. நம்முடைய ஆட்சியாளர்கள் நல்லவராக இருக்கணும், 26 இருந்தாலும் நன்றாக இருக்கணும். அதனால மஹீமஷாக கோபிராமணேபிய சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுஷ்ணு பவந்து மங்களாசாசனபரைஹி மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைஷ்ட பூர்வைராச்சாரிய சத்கிருதாயாஸ்து மங்களம். இங்கே இந்த சாத்விக தியாகத்தோடு அடியேன் முடிக்கிறேன். பகவானேவ ஸ்வனியாமிய ஸ்வரூபஸ்திதி ஸ்திதி பிரவருத்தி அநேக ரசேன ஆத்மனா கத்ரா ஸ்வகீயேஷ உபகரணைஹி द्वाराधनैक प्रयोजनाय भगवान सर्वशेषी शिवपति परमपुरुषः श्री रंगनायिका समेत श्री रंगनाथः श्री पद्मावती समेत श्री वेंकटेशः श्री अलन्मेलमंगा समेत श्री श्रीनिवासः इदं श्री प्रबंध व्याख्यानाख्यं कर्म स्वस्मै स्वप्रीते स्वयमेव कारितवान्. सर्वं श्री कृष्ण पादुकार्पणमस्तु. कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः. இப்போ பிரகிருதம் ஆச்சாரியனை பற்றிய மட்டும் ஒரே ஒரு தனியன். வேதாந்த தேசிக யதீந்திர கட்டாட்சலப்த வையந்தசார மனமத்திய குணம் முதாகிரியம் நாராயணாத்திய விசுர்ய கிருபாபியுக்தம் ஸ்ரீ ரங்கநாதேசேகரம் ஆசிரயாமம். சர்வம் சுபம் மங்களம் சர்வேஷாம். இன்புருவர் என்பாம்.